ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹ பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹா மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீஷம் பக்திசாரமஹம் பஜே வீக்ஷாவனே விஜயகோட்டிவிமானமத்யே வேதாந்தம் ருக்யமபி நித்யமசேஷதுஷ்யம் ஹ்ருத்தாபநாசனசரஸ்தடபாரிஜாதம் வீரராகவமஹம் சரணம் பிரபத்யே முனிவன்மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தான் ஒருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்தயம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே நாகத்தனை குடந்தை வெக்கா திருவூள் நாகத்தனையரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். 108 திவ்யதேசங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரமாக அறியப்படுகிற பெருமாள் ரங்கநாதனை போலே சயனித்துக் கொண்டிருப்பதினாலே தொண்டை நாட்டு திருவரங்கம் என்று அபிமானிக்கப்படுகிறதான திரு எவ்வுள் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருவள்ளூர் என்று நம்மாலே அழைக்கப்படுகிற திவ்யதேசத்தினுடைய உத்தமமான விஸ்தாரமான அனுபவம். இந்த க்ஷேத்திரத்திற்கு எவ்வுள் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம், திரு எவ்வுள் அப்படின்னு திருவழிசை பிரானுடைய மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே காசையாடை மூடியோடின்னு தொடங்கி ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் முழுக்க எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானை அப்படின்னு 10 பாசுரங்களாலே இந்த எம்பெருமானையும் இந்த ஊரையும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அது போக மடலிலே ஒரு வரியிலே என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை அப்படின்னுட்டு திருவள்ளூரிலே சயனித்துக் கொண்டிருக்கிற பெரிய மலை போல இருக்கிற பெருமாள் அப்படின்னு இவருடைய திருமேனி அழகிலே இவருடைய திருமேனி பிரம்மாண்டத்திலே ஈடுபட்டு பெருமலை அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். திருமழிசை பிரானுக்கு சயனிச்சின்றிருக்கிற பெருமாள்கள் அப்படின்னா ரொம்ப ஆசை. நமக்கெல்லாம் கூட நன்னா யோசித்து அனுபவித்து பார்த்தோமானா, கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. பெருமாள் நின்றுட்டு இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார், சயனிச்சுட்டு இருக்கார். எல்லா பெருமாளையும் சேவிக்கிறோம், அனுபவிக்கிறோம். இருந்தாலும் எந்த பெருமாள் கண்ணுள் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன்னு ஆழ்வார் சொன்னது போல மனசுல அப்படியே பதிஞ்சு போறார், அப்படியே மனசை ஈர்க்கிறார் அப்படின்னா சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் தான். ஒருத்தருக்கும் ஒரு பெருமாள் இடத்துல ரொம்ப தீவிரமான ஈடுபாடு இருக்கும். அவ ஊர் பெருமாள், இவ அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள், இல்ல அடிக்கடி சேவிக்கிற பெருமாள், ஏதோ ஒரு அபிமானத்தினால குறிப்பிட்ட பெருமாள்னா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பொதுவா பெருமாளுடைய திருக்கோலங்கள் அப்படின்னு வைத்து பார்த்தால் நன்னா அனுபவித்தோமானா, அர்ச்சாவதார ரசிகாலுக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள், நின்று கொண்டிருக்கிற பெருமாள், இவாளை காட்டிலும் ஒரு படி மேல, ஏன் பல படி மேல சயன பெருமாளிடத்திலே ஒரு ஆசை இருக்கும். ஏன் அப்படின்னா, பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிற போது அந்த அழகே தனி. நன்னா உத்து சேவிக்கலாம். நின்ன திருக்கோல பெருமாளிடத்தலை காட்டிலும் அமர்ந்த திருக்கோல பெருமாளிடத்தலை காட்டிலும் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய அழகு அலாதியான அழகு. நின்று இருக்கிற பெருமாள், உட்கார்ந்து இருக்கிற பெருமாள்லாம் நாம சாதாரணமா நின்று பார்த்தாலே தெரிஞ்சுடுவா கண்ணுக்கு. அதனால அங்க சாதாரணமா நின்று நன்னா அனுபவிச்சு சேவிச்சுட்டு வந்துடுவோம். சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளை சேவிக்கணும்னு போனோமானா, பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறபடினாலே இப்படியும் அப்படியும் நாம தலைய சாச்சு வளைஞ்சு இங்க குனிஞ்சு அங்க நிமிந்து பெருமாளை எத்தனை தூரம் முடியறதோ அத்தனை தூரம் முழுசா சேவிச்சுட மாட்டோமா அப்படின்னு ஒரு தவிப்போட கூட திருவடியாண்ட நின்று திருமுக மண்டலத்தை சேவிக்கிறது, தலைமாட்டுல நின்று திருவடியை சேவிக்கிறது, இப்படி சேவிக்கிறது அப்படி சேவிக்கிறதுன்னு நம்முடைய ஆசையை தூண்டி தன்னுடைய அழக முழுக்க காட்டி தரக்கூடிய பெருமாள் சைன பெருமாள்.
இப்படி படுத்துட்டு இருக்கியே, இத்தனை அழகா படுத்துட்டு இருக்கியே, உன்னை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு தொண்டரடிப்புடியாழ்வார் பெரிய பெருமாளிடத்திலே உருகிறார். அந்த மாதிரி பொதுவா அடியவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்படின்னா, திருமழிசை பிரானுக்கு சைன பெருமாளிடத்துல ரொம்பவே ஆசை இருக்கு. அவர் பெரும்பாலும் பாடினதெல்லாம் சைன பெருமாளுடைய கஷேத்திரமா தான் இருக்கும். திருமழிசை பிரான் பாடினது, திருமழிசையாழ்வார் அவதாரம் பண்ணினது இதே திருவள்ளூருக்கு அருகே, திருவள்ளூருக்கும் பூந்தமல்லின்னு சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலத்துக்கும் இடைப்பட்டதான திருமழிசை என்கிற அக்ரஹாரம், அந்த கிராமத்துலதான் ஆழ்வாருடைய அவதாரம். அவருக்கு அருகே இருக்கக்கூடிய திவதேச பெருமாள் அப்படின்னு பார்த்தா திருநின்ற ஊர், திருவள்ளூர், இந்த மாதிரி ஊரெல்லாம் தான் பக்கத்துல இருக்கக்கூடிய திவதேசங்கள். அதுல ஆழ்வார் வந்து சேவித்து மங்களாசாசனம் பண்ணின பெருமாள்னு பார்த்தா திருவள்ளூர் வைத்திய வீரராகவன். அதனால அந்த சயன பெருமாள் தன்னுடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய தன் ஊர் பெருமாள் அவர். ஒன்னும் ஆழ்வார் பல காலங்கள் எழுந்தருளி இருந்த திருவெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அவரும் சயன பெருமாள். ஆழ்வாரோடு பேசி ஆறாவமுது ஆழ்வான் திருமழிசை பிரான் என்கிற பெயர்களை எல்லாம் சம்பாதித்து கொடுத்த ஆறாவமுதன் திருக்குடந்த பெருமாள், அவரும் சயன பெருமாள். ஆழ்வார் ரொம்ப காலம் ஆச்சரியமா வசித்து மங்களாசாசனம் பண்ணின மன்னாத்தன், அவர் திருவள்ளிக்கணி பெருமாள், அவரும் சயன பெருமாள். இப்படி பல இடங்கள்ல சயன பெருமாள் இடத்துல உருகி போனவருக்கு எங்கெல்லாம் பெருமாள் சயனத்துல சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அனுபவித்து அதை ஒரு பாசுரமாக அருளி செய்ய வேணும் அப்படின்னுட்டு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அப்படி நினைச்சவர் தான் நாகத்தனை, பாம்பு என்கிற படுக்கையிலே, பாம்பு படுக்கையிலே பெருமாள் எங்கெல்லாம் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். அப்படி போடுறச்ச குழந்தை அப்படின்னு இவருக்கு திருமழிசை பிரான் என்ற பெயரை கொடுத்த ஆறாவமுதன். வெக்கா, இவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்த காரி என்று பெயர் பெற்ற காஞ்சிபுரம் பெரிய பெருமாள். திரு எவ்வுள் அப்படின்னு தன் ஊர் பெருமாளை திருமழிசை பிரான் கொண்டாடுகிறார். இதுல ஒரு அனுபவம் என்னன்னா, மற்ற ஊரெல்லாம் சொல்றச்ச குடந்தை, வெக்கா, அரங்கம், பேர், அன்பில், பார்க்கடல் அப்படின்னு சாதாரணமா பேரை மட்டும் சொல்லியிருக்காரு. இந்த ஊர்ல திரு எவ்வுள் அப்படின்னுட்டு திரு என்கிற விசேஷணத்தோடு சேர்த்து சொல்லப்பட்டபடியினாலே இந்த கஷேத்திரத்திலே ஆழ்வாருக்கு ரொம்ப அபிமானம் அதிகம். இந்த பெருமாளிடத்திலே ஆழ்வாருக்கு அபிமானம் ரொம்ப அதிகம். தன் ஊர் பெருமாள், தங்க திவதேசத்து பெருமாள், தன்னுடைய பெருமாள் அப்படின்ற அபிமானம் தோற்ற ஆழ்வார் இவரை மட்டும் திரு எவ்வுள் அப்படின்னு அருள் செய்கிறார் அப்படின்றது ஒரு அனுபவம். இன்னொன்னும், இத்தனை ஊர்கள் வர்றது, 7 ஊர்கள் வர்றது இந்த பாட்டுல. 7 ஊர் வர மாதிரி திருமழிசை பிரான் இந்த பாசுரத்தை அருளி செய்திருந்தாலும் திரு எவ்வுள் அப்படின்னு திரு என்கிற அடைமொழியோட விசேஷணத்தோட இந்த ஊரை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறபடினாலே இது இந்த ஊருக்கான பிரத்யேகமான பாசுரம். திருவள்ளூர் பெருமாளுக்குன்னே ஏற்பட்ட பாசுரம். அதுல பெருமாள் இங்க சயனிச்சுட்டு இருக்கிறதுனால வேற எங்கெல்லாம் சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சேர்த்து அருளி செய்யறார் அப்படின்னு அனுபவிக்கிறதும் உண்டு. ஆக இப்படி ஆச்சரியமா ஆழ்வாராலே மறக்க முடியாத, ஆழ்வாருடைய மனசையும் கண்ணையும் விட்டு அகலாத எழில் காட்சியோட கூட பெருமாள் இங்கே உத்தமமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான திவ்யதேசம், ரொம்ப வசந்த திவ்யதேசம். இந்த ஊருக்கு ஆழ்வார்கள் வாக்கிலே திரு எவ்வுள்னு பெயர் வந்தது. அதை திரு எவ்வுள் பிளஸ் ஊர் சேர்ந்து திரு எவ்வுளூர் அப்படின்னு பெயர் பழைய காலத்துல. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின புஸ்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கும் திரு எவ்வுளூர்னு தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பேச்சு வழக்குல எல்லாம் மாறுறாப்புல திரு எவ்வுளூர் அப்படின்றது திருவுள்ளூர், திருவள்ளூர் அப்படின்னு மாறி போயிடுது. இது ஒண்ணும். இந்த வனத்துக்கு வீக்ஷாரண்யம் அப்படின்னு பேரு. வீக்ஷாரண்ய வனம். வனம் அப்படின்றது காடு, அரண்யம் அப்படின்னாலும் வனம் அப்படின்னு தான் அர்த்தம். வீக்ஷாரண்யம் அப்படின்னா இந்த வனத்துல நிறைய யோகிகள், தபஸ்விகள், ரிஷிகள் இவெல்லாம் தபஸ் பண்ணி சாட்சாத்தா பெருமாளை சேவிச்சிருக்கா. இந்த வனத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி இந்த பெருமாளுடைய கஷேத்திரத்திலே யார் எங்க தபஸ் பண்ணினாலும் நிச்சயம் பெருமாள் கண்ணுக்கு தெரிவார். வீக்ஷணம் அப்படின்னா பாக்குறது, கண்ணுக்கு தெரியறது. வீக்ஷாரண்யம், வீக்ஷாவனம் அப்படின்னா இந்த வனத்துக்கு வந்து பெருமாளை பார்க்கணும்னு நினைச்சா நிச்சயம் பார்த்துடலாம். அப்ப யார் தபஸ் பண்ணினாலும் இந்த இடத்துல அவளுடைய தபஸ் பலன் தராமல் போகாது, பொய்க்காது, நிச்சயம் பெருமாளை கண்டே தீருவார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்திலே வீக்ஷணம் பண்ணப்பட்ட, கண்ணாலே பார்க்கப்பட்ட பரபிரம்மமாகிற ஸ்ரீமன் நாராயணனை பக்தர்கள், அடியவர்கள், ரிஷிகள், யோகிகள், தபஸ்விகள் தங்கள் கண்ணாலே பார்க்கப்பட்டதான வனம் வீக்ஷாரண்யம் அல்லது வீக்ஷாவனம். இது வனம். வனம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பகுதி. அதுக்கு நடுவுல பல கஷேத்திரங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வீக்ஷாவனம், வீக்ஷாரண்யம்னு சொல்லக்கூடிய வனத்துக்கு நடுவிலே இந்த கஷேத்திரத்துக்கு என்ன பெயர் ஸ்தல புராணத்திலே அப்படின்னா புண்ணியாவர்த்த கஷேத்திரம் அப்படின்னு பெயர். புண்ணிய பிளஸ் ஆவர்த்த கஷேத்திரம்.
ஆவர்த்தனம், ஆவர்த்தி அப்படின்னா பெருக்கிறது, மல்டிபிள்ஸா மாத்துறது. சுவாமி இன்னைக்கு ஜபம் எத்தனை ஆவர்த்தி பண்ணீர்? சுவாமி அடியன் 108 பண்ணினேன், 1000 பண்ணினேன் அப்படின்னா எத்தனை தடவை நினைர் அப்படின்னு அந்த முறை, நம்பர் ஆஃப் டைம்ஸ், மல்டிபிள்ஸ் சொல்றது. ஏன் இதற்கு புண்ணியாவர்த்த கஷேத்திரம்னு பெயர்னா புண்ணியத்தை ஆவருத்தி பண்ணி கொடுக்கும். இந்த கஷேத்திரத்திலே ஒருவன் ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணினால் அது 1 100 100 1000 1000 லட்சமா அப்படியே அந்த பலன்களை பெருக்கி கொடுக்கும். ஒருத்தருக்கு சாதம் போட்டா 100 பேருக்கு சாதம் போட்ட மாதிரி, ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தா பல கல்யாணங்கள் பண்ணி வைத்த மாதிரி, ஒரு தர்ம காரியம் பண்ணினா எத்தனையோ கணக்கில்லாத தர்ம காரியங்கள் பண்ணின மாதிரி, அப்படி புண்ணியங்களை பெருக்கி தரக்கூடியதான கஷேத்திரம். அதனாலே புண்ணியாவர்த்த கஷேத்திரம்னு பெயர். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நியாயமா, புண்ணியங்களை பெருக்கி தருகிறதே, அதே போல பாவம் பண்றதுல கூட ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா பாவத்தையும் பெருக்கிடுத்துனா என்ன பண்றது அப்படின்ற பயம் இருக்கும். இந்த கேள்வியை இந்த ஸ்தல புராணத்தை உபதேசம் பண்ணின ரிஷியினிடத்திலே உபதேசமா கேட்டுண்ட ராஜாவே கேட்கிறார். கேட்ட போது ரிஷி சாதிக்கிறார், ராஜன்னு இந்த பேரை நன்னா கவனிக்கணும், புண்ணியாவர்த்த கஷேத்திரம்னு தான் இருக்கு. கர்மாவர்த்த கஷேத்திரம், கர்மாவை ஆவர்த்தி பண்ணக்கூடிய கஷேத்திரம்னு ஒருவேளை பெயர் இருந்திருந்தால், பாவம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்துதானே கர்மம், பாவத்தையும் பெருக்கும் புண்ணியத்தையும் பெருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். தெளிவா புண்ணியாவர்த்தம்னு பெயர் இருக்கிறதுனால புண்ணியங்களை பெருக்கக்கூடியதான கஷேத்திரம், புண்ணியங்களை மட்டுமே பெருக்கக்கூடிய கஷேத்திரம் அப்படின்னு சாதித்தார். அதனாலதான் இந்த எம்பெருமானை ஆழ்வார் புண்ணியன் அப்படின்னு மங்களதாசனம் பண்றார். புண்ணியன் விண்ணவர் கோன் அப்படின்றார். விண்ணவர் கோன் அப்படின்னா நித்தியசூரிகளுக்கு தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன், அதெல்லாம் பொது நன்னா தெரியும் நமக்கு பெருமாள் விஷயமா, அவன் தான் எல்லாருக்கும் மேலே நுட்டு. புண்ணியன் அப்படின்னு ஏன் சாதிக்கிறார் அப்படின்னா, புண்ணியங்களை பெருக்கி தரக்கூடியதான புண்ணியாவர்த்த கஷேத்திரத்தினுடைய நாயகன், அதிபதி பெருமாள் இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிறபடியினாலேதான் இந்த கஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் பல மடங்காக பெருகுகிறது. அதனாலே அவனுக்கு புண்ணியன்னு பேரு அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதனால இங்க பாவம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிறதுக்கு இல்ல, பொதுவாவே நாம பாப பீரு, அதாவது பாபங்களை பண்ணாமல் இருக்க வேண்டும். பாபம்னா என்னன்னு நினைக்க கூட கூடாது. வேணும்னு யாரும் பாவம் பண்ண போறது இல்லை, முடிஞ்ச மட்டும் பாவம் பண்ணாமல் இருக்க வேண்டும். அதுதான் புண்ணியத்தை பெருக்கி தரக்கூடியதான உத்தமமான கஷேத்திரம். அதனால இங்க நிறைய தான தர்மங்கள், தபஸ், அந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்றது விசேஷம் அப்படின்னுட்டு விஷயம். இப்போ வீக்ஷாரண்யம்னு வனத்தினுடைய பெயர், புண்ணியாவர்த்தம்னு கஷேத்திரத்தினுடைய பெயர்னு பார்த்துட்டோம். எவ்வுள் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தால், இங்கே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய வலது திருக்கையின் கீழே சாலிகோத்திர முனிவர்னு சொல்லக்கூடிய முனிவர் கையை கூப்பிண்டு அமர்ந்துருக்கார். அவர் தலையில பெருமாள் கையை வைத்து பிரமாணம் பண்ணுவது போல அவர் அப்படி சேர்த்து அணைச்சுப்படுத்து. அந்த இடம் பெருமாள் எழுந்ததற்கு முன்னாலே சாலிகோத்திர கூடிய மகர்ஷியினுடைய ஆசிரமம் அது. அந்த ஆசிரமத்துக்கு பெருமாள் ஒரு வயசான முதியவரா, ஒரு பெரியவரா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா வரார். சாதம் வேணும்னு கேட்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், சாப்பிட்டார், கிளம்பி போயிட்டார். திரும்ப ஒரு வருஷம் கழித்து அதே நாள்ல வரார். திரும்பவும் பசிக்கிறதுன்னார், சாதம் கொடுத்தார், நன்னா சாப்பிட்டார். வயசாயிடுத்து, சிரமமா இருக்கு, படுத்துக்கணும் அப்படின்னு கேட்டார். சரி சுவாமி எங்க ஆத்துல படுத்துக்கோங்கன்னு ரிஷி சொல்றார். எவ் உள் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். எவ் உள் அப்படின்னா எந்த ரூம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆண்கள்ல கூட தலிகை பண்ற உள், பெருமாள் உள், உள் அப்படின்னு ரூம் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அறைன்னு தமிழ்ல சொல்றோம், தூய தமிழ்ல உள் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி எவ் உள், எந்த உள்ள படுத்துக்கிறது, எந்த ரூம்ல படுத்துக்கிறது அப்படின்னு பெருமாள் சாலிகோத்திர மகரிஷியின் இடத்திலே கேட்கிறார். நான் உறைவதற்கு உரிய உள் எவ் உள், நான் கிடப்பதற்கு உரிய உள் எவ் உள். கிடப்பது அப்படின்னா படுத்துக் கொள்வது, உறைவது அப்படின்னா நித்திய வாசம் பண்றது. இவ்வுள்னு கேட்டார். சுவாமி வாங்கோ இவ்வுள் கடங்கள், இங்கு படுத்துக்கோங்கோ அப்படின்னு ஒரு திண்ணை போல இருக்கிற ஒரு மேடையை காட்டினார். ஏன்னா வயசானவர் தரையில படுத்துக்க முடியாது. சரி, அந்த திண்ணை போல இருக்கிற மேடையில பெருமாள் சயனிச்சுண்டார். சயனிச்சென்றவன் பார்த்தா ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கான். மார்பல மகாலட்சுமி, அப்புறம் வயிற்றுல இருந்து பிரம்மா, தொப்புள்ள இருந்து பிரம்மா வரார், அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனா சேவ சாதித்து சாலிகோத்திர மகரிஷியை பெருமாள் அனுகிரகம் பண்ணி அவருக்கு வேண்டும் வரமெல்லாம் கொடுத்து இன்னைக்கும் வரம் கொடுக்கக்கூடிய கற்பக மரமாக ஊரிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி நான் படுப்பதற்கு உரிய உள் எவ் உள் அப்படின்னு கேட்டதுனாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு எவ்வுள் அப்படின்னு பெயர். அதைத்தான் ஆழ்வார் எவ்வுள் என்றும் திரு எவ்வுள் என்றும் குறிப்பிட்டார். அதோட ஊர் சேர்ந்து திரு எவ்வுளூர், திருவள்ளூர் அப்படின்னு ஆயிடுத்து.
ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய காரியமும் பல பலன்களை தருகிறபடியினாலே புண்ணியாவர்த்த கஷேத்திரம் அப்படின்னு பெயர். இந்த கஷேத்திரம், இந்த திவ்யதேசம், இந்த சந்நிதி அகோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரினுடைய ஆதீனத்திலே நடக்கக்கூடியதான சந்நிதி. சில சன்னதிகள் அகோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவளுக்கு சொந்தமா அவ தர்மகர்த்தாக்களாக இருந்து நன்னா பரிபாலனம் பண்ணிட்டு வரக்கூடிய திவ்யதேசங்கள். அதிலே இது நம்பர் 1 திவ்யதேசம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அத்தனை ஆச்சரியமா கோவில நன்னா சாஸ்திரப்படியும் சம்பிரதாயப்படியும் நிர்வாகம் பண்ணிட்டு வரக்கூடியதான திவ்யதேசம். அகோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருக்குத்தான் இங்க முதல் தீர்த்தம், முதல் மரியாதை எல்லாமே அவருக்குத்தான். இப்போ இந்த எம்பெருமானை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே அடியேன் பெருமாளுடைய படம் அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஒன்னொன்னா அடியேன் சொல்ல சொல்ல அவளையும் சேவிச்சுக்கணும் அப்படின்றதா பிரார்த்திச்சுண்டு, மூலவருக்கு எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு திருநாமம். திருமங்கை ஆழ்வார் ஒரு பாட்டிலையும் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதனால எவ்வுள் கிடந்தான்னு திருநாமம். எவ்வுள்னா என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம். கிடந்தான் அப்படின்னா சயனித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், படுத்திருக்கிற பெருமாள். ஆகையினாலே எவ்வுள் கிடந்தான்னு திருநாமம். இது அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்தினோமானா எந்த கிம் உள் குருகம், எவ்வுள் கிம் குருகம், கிடந்தான் ஈசன் ஈஸ்வரன் பெருமாள். ஆகையினாலே எவ்வுள் கிடந்தான் அப்படின்ற பெயர்னுடைய சம்ஸ்கிருத வடிவம் கிங்குருஹேஷன். கிம் குருகம் ஈசன், கிம் குருஹேஷன் பெருமாளுக்கு சம்ஸ்கிருதத்திலே திருநாமம். அது போக ஆழ்வார் இவருக்கு சூட்டிய பெயர் தன் அடியாருக்கு இனியன், அவனுடைய அடியவர்களுக்கு இனிமையானவன். பெருமாள் இவ்வளவு பெரிய பெருமாளா இருக்கார், மது கைட்டப்ப சம்ஹாரம் எல்லாம் பண்ணிட்டு இங்க படுத்துட்டு இருக்கார். இவ்வளவு பெரிய பெருமாள், வீர ராகவன் பெயர்லயே வீரம் இருக்கு. இவர்கிட்ட நாம சாதாரணமா இருக்கிற நாம எப்படி நெருங்கலாம், பயப்பட வேண்டாம். அவரிடத்திலே யாருக்கு துவேஷம் உண்டோ, யாருக்கு பக்தி இல்லையோ, பயம் இல்லையோ, அவாதான் பயப்படணும் அவருக்கு. நாமெல்லாம் அவரிடத்துல ஆசையா இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகள், அவரையே நம்பி வாழக்கூடியவா. அதனால நாமெல்லாம் அவர்கிட்ட பயப்பட தேவையில்லை. குழந்தை எப்படி எவ்வளவு பெரிய இடத்துலயும் தைரியமா போய் நெருங்கி அவளை அப்படி தொட்டு சேர்த்து கட்டிட்டு மேல உழுந்து புரள்றதோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமானிடத்திலே ஆசையா நாம போகலாம். அதனால நமக்கெல்லாம் இவன் இனிமையானவன், நாம அவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வம் அப்படின்றதுனாலே தன் அடியார்க்கு இனியன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுறார். இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு பிரசித்தமா இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான திருநாமம் வைத்திய வீரராகவ பெருமாள் என்பது. இந்த பெருமாள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கிற பெருமாள். பொதுவா நோய்னு சொல்லும் போது நம்ம சரீரத்துக்கு ஏற்படக்கூடியதான நோய்கள்னு ஒண்ணு, நம்ம ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய நோய்னு சொல்லக்கூடிய பாவ புண்ணியங்கள், கர்மா, ஜென்மா, மரணம், இதெல்லாம் ஒண்ணு. இப்படி 2 விதமான நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வைத்தியன் இந்த பெருமாள். சகஸ்ரநாமத்திலே வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொன்னது போல நம்முடைய சரீர நோய்களுக்கும் ஆத்ம நோய்க்கும் பெருமாள் வைத்தியன் ஸ்ரீமன் நாராயணன் தான் சொன்னது போல அந்த நாராயணனே இங்க சயனிச்சுருக்கான். அவனே எல்லாருடைய எல்லா நோய்களையும் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால வைத்திய வீரராகவன் பெயர். மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன், இதையே தமிழ்ல ஆழ்வார் ஆச்சரியமா கொண்டாடுறார். இந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு இந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடி யாருக்கு எந்த நோய் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டாலும், இல்ல மோட்சம் வேணும், பாவங்களை எல்லாம் கழியணும்னாலும் பெருமாள் அவாவாளுக்கு அதை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகா வரப்பிரசாதி. நாம பொதுவா சில பெருமாள் எல்லாம் சொல்றச்ச பெரிய வரப்பிரசாதி, ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் அப்படின்னு எல்லாம் நம்மளை மீறி அப்படி அடித்தொண்டையில இருந்து அடிவயத்தில இருந்து ஒரு வார்த்தை வரும் பாருங்க, உணர்ச்சி பொங்க. அந்த மாதிரியான பெருமாள்கள்ல நம்பர் 1 பெருமாள் இந்த பெருமாள். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவால நிறைய பேருக்கு ஆத்துல ஏதானும் கஷ்டம் வந்துடுத்து, ஆத்து மனுஷாளுக்கு ஏதான உடம்புக்கு வந்துடுத்து, இல்ல நன்னா இருந்தா திடீர்னு ஏதோ அவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுத்து, டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி பயங்கள்லாம் வர்றது, இல்ல கல்யாணம் ஆகல, குழந்தைகள் இல்ல, இந்த மாதிரி ஏதானும் ஒரு உபாதை வர்றது, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, நிம்மதி இல்லாம போயிடுறது அப்படின்னா வைஷ்ணவா எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள் தான். திருவள்ளூருக்கு போங்கோ, வீரராகவனை சேவிங்கோ, அதுவும் அமாவாசை அன்னைக்கு போய் பெருமாளை தீர்த்தமாடிட்டு சேவிங்கோ, பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு நிறைய பெரியவா சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கும் சொல்றா. அடியனை கூட நிறைய அடியவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு சரீரம் முடியாம இருந்தா சரியா போயிருக்கு, ஆபரேஷன் அது மாதிரி எல்லாம் நடக்கிற சமயத்துல கூட அவளுக்கு நல்ல வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு.
நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, நிறைய பேருக்கு தொடர்ந்து இந்த பெருமாளை போய் அமாவாசைகள்ல தீர்த்தம் ஆடி சேவிச்சு ஒரு கல்யாணம் ஆகிய 6-7 வருஷம் குழந்தை இல்லாத வாழ்க்கெல்லாம் கூட குழந்தை பிறந்திருக்கு. அடியேன்னு சொல்லி இது அடியனுடைய அனுபவத்துக்கு. இன்னும் நிறைய பூர்வாச்சாரியர்கள்லாம் குழந்தை இல்லாம இங்க வந்து பெருமாளை சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே குழந்தை பிறந்தபடினாலே அவளுடைய குழந்தைக்கே பெருமாளுடைய பெயரான வீரராகவன் வைத்து பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவதாரம் பண்ணினார்கள். அதுல எல்லோருக்கும் தெரியக்கூடிய பிரசித்தமான ஆச்சாரியர் அப்படின்னா நம்மளுடைய உத்தமூர் சுவாமி. உத்தமூர் வீரராகவாச்சாரிய சுவாமின்ற சுவாமியினுடைய திருத்தகப்பனார் சக்கரவர்த்தி ஆச்சாரிய சுவாமின்னு அவர் இந்த பெருமாளை வந்து பிரார்த்திச்சுண்டு இவர் அனுகிரகத்தினாலே அவர் பிறந்தபடினாலே அவருக்கு வீரராகவன் அப்படின்னு திருநாமம். உத்தமூர் சுவாமியை அனுகிரகித்த பெருமாள் இவர். அபிநவதேசிகன் என்கிற பட்டத்தோட 400க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை அருளி செய்த இன்னொரு தேசிகனாகவே திகழ்ந்து சமீப காலத்திலே பரமோச்சித்த சுவாமி. அவரை நமக்கு கொடுத்த பெருமாள் இவர். கொத்திமங்கலம் சுவாமின்னு வீரராகவாரிய மகாதேசிகன் எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமியினுடைய அவதாரத்துக்கும் காரணம் இது பிரசித்தமான ஆச்சாரியர்களை சொன்னா தெரியும்ன்றதுக்காக சொல்றது. இந்த பெருமாளை சேவிக்க வரக்கூடிய பாகவதா வைஷ்ணவா இவாளிடத்துல சாதாரணமா கேட்டு பார்த்தோம் பேசி பார்க்கிறோம் அப்படின்னா நிறைய வரும். எங்க ஆத்துல இப்படியாச்சு, பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணினார், எங்க ஆத்துல இங்க வந்து வேந்துண்டுதான் இவன் பிறந்தான் அவ பிறந்தா அப்படின்னு இந்த பெருமாளுடைய பிரபாவம் எழுதிண்டு மாளாது கேட்டு மாளாது. நேரம் இல்லைன்றதுக்காக அந்த இடத்தை விட்டு நகர்வமே ஒழிய இந்த பெருமாள் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் ஒண்ணு சொல்ல ஆரம்பிப்பா. அப்படி சாதாரண பாமர மக்கள் என்ன, இவன் தான் பரம்பொருள்னு தெரிந்து சேவிக்கிற நம்மளை போல சிவைஷ்ணவர்கள் என்ன, எத்தனையோ ஆச்சாரிய ரத்னங்கள் என்ன, அழகிய சிங்கர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர் போன்ற ஆச்சாரியர்கள் என்ன, இத்தனை பேரையும் அப்படியே தன்னுடைய அழகினாலே தன்னுடைய இனிமையான அடியவர்களோடு கலந்து பழகக்கூடிய குணத்தினாலே கட்டி ஈர்த்த பெருமாள் இந்த பெருமாள். மூலவரும் சரி உற்சவரும் சரி சேவிக்க சேவிக்க எப்படி திருவேங்கடமுடியான சேவித்தா திரும்ப திரும்ப போய் சேவிச்சுட்டே இருக்கணும்னு தோன்றதோ, பெருமாள் திரும்ப திரும்ப வர வச்சுட்டே இருக்கானோ, அந்த மாதிரி ஒரு வசீகாரமுடைய பெருமாள் இந்த பெருமாள். ஆகையினாலே பிரசித்தமா வைத்திய வீரராகவன் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். பெருமாள் புஜங்க சயனம் ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுருக்கார். கிழக்கே திருமுக மண்டலம். பெருமாள் தெற்கு பக்கம் தலையை வைத்துக் கொண்டு வடக்கு பக்கம் திருவடியை நீட்டிக்கொண்டு கிழக்கே லேசா திருமுகத்தை சாட்சி காட்டுறாப்புல கிழக்க முகத்தை வச்சுண்டு பின்பக்கத்தை பெருமாள் மேற்கு பக்கமா காட்டிண்டு ஆதிசேஷன் என்கிற பாம்பு படுக்கையின் மேலே ஆச்சரியமா பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பெருமாளுடைய படத்தை சேவித்துக் கொண்டால் ரொம்ப ஆச்சரியமா சேவையாகும். பொதுவா சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் அப்படின்னா மேல ஆகாசத்தை பார்த்த மாதிரி மோட்டு வலையை பார்த்த மாதிரி தான் சயனிச்சுப்பார். நம்ம ரங்கநாதன் பெரிய பெருமாளே எடுத்துக்கோங்களேன், பெருமாள் மேல பார்த்துட்டு தான் சயனிச்சுட்டு இருப்பார். சில பெருமாள்கள் தான் வரக்கூடிய அடியார்கள் நம்மளை பாக்குற மாதிரி சயனிச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி நம்மளை பாக்குற மாதிரி சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள்கள் அப்படின்னு சொன்னா திருப்புல்லானியிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்பசயன ராமன் என்ன, இந்த திருவள்ளூரிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்திய வீரராகவன் என்ன, இவெல்லாம் அடியருக்கு இனியன் அப்படின்றபடினாலே நம்ம பக்கமா நம்மளை ஆசையா எதிர்நோக்கிண்டு வாடா குழந்தை அப்படின்னு நமக்கு சேவை கொடுக்கறதுக்காக நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சயனிச்சுட்டு இருக்காரு. படத்தை பாருங்க, நல்லா தெரியும். பெருமாள் மேல பார்க்கல, ஒரு மாதிரி ஒரு கழிச்சு படுத்துண்டு வரவால பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு காட்சி பெருமாள் ஆச்சரியமா இங்க சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. பெருமாளிடத்திலே வேற என்ன விசேஷம்? பெருமாளுக்கு 4 திருக்கைகள் கிடையாது. பெருமாளுக்கு 2 திருக்கரங்கள் தான் இங்கே உண்டு. ஏன்னா பெருமாள் இங்க யுத்தம் பண்றதுக்காகவோ வேற எதுக்காகவோ வரல. யுத்தம் எல்லாம் பண்ணி முடிச்சு களைப்புல படுத்துண்டு ஓய்வெடுக்கிறதுக்காக பெருமாள் வந்திருக்கார். அதனால ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் சாதாரணமா பெருமாள் 2 திருக்கரத்தோட கூட ஆயாசமா படுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. 2 திருக்கைகளை எப்படி வச்சுருக்கார் பெருமாள்? வலது திருக்கையை சாலிஹோத்திர மகரிஷியினுடைய தலை மேலே வைத்துக் கொண்டிருக்கிறபடியான சேவை. இந்த படத்தை நன்னா சேவிக்கணும். பெருமாளுடைய வலது திருக்கை மணிக்கட்டு, அது சாலிஹோத்திர மகரிஷியினுடைய கொண்டையின் பெயர்ல அவர் தலையின் பெயர்ல பட்டு அவர் அப்படியே அரவணைக்கிறாப்புல. ஆனா பெருமாளுடைய திருக்கை எங்க இருக்கு பாருங்க, பெருமாள் கைக்கு கீழே ஒரு தடி இருக்கு. ஏன்னா பெருமாள் விருத்த பிராமணகா விருத்த பூசுரகா அப்படின்னு தான் ஸ்தல புராணம் சொல்றது. விருத்தர் அப்படின்னா வயசானவர், பூசுரர் அப்படின்னா சுரர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம், அல்லது நித்திய சூரிகள்னு அர்த்தம். நித்திய சூரிகள்னா எங்க இருக்கணும்? ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கணும். ஆனால் பூசுரர் அப்படின்னா பூலோகத்திலே வசிக்கக்கூடிய நித்திய சூரிகள். யாரு? ஒரு ஆச்சாரியர் இருக்கார், ஒரு ஆழ்வார் இருந்தார், ஒரு ராமானுஷர் தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் இருந்தா அவள்லாம் இந்த பூமியில வாழ்கிற போதே நித்திய சூரிகள் போல வாழ்ந்தவர்கள். அதனால நித்திய சூரிகள்னா வைகுண்டத்துலதான்
நினைச்சுக்க வேண்டாம், இப்படி பூலோகத்திலே வாசம் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் பூசுரர் அப்படின்னு பெயர். ராமானுஜ நூற்றந்தாதி தனியன்ல நம்ம திருவரங்கத்தமுதனாருக்கும் என்ன வருது, பூசுரர் கோன் அப்படின்னு வருதோ இல்லையோ. பூசுரர் அவர்களுக்கெல்லாம் தலைவர், பூமியில இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு சமமான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர், ராஜா போல இருந்தவர் அப்படின்னுட்டு அவருடைய ஏற்றம் தெரிவிக்கப்படுகிறது அங்கு. அதனாலே பூசுரர் அப்படின்னா பூமியிலே வசிக்கக்கூடிய நித்தியசூரி அப்படின்னு அர்த்தம். அத ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்துறார், நிலத்தேவர் அப்படின்னு சொல்றார். தேவர் அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், நிலம் அப்படின்னா பூமி, நிலத்தேவர்னா பூமியிலே வசிக்கக்கூடிய நித்தியசூரிக்கு சமானமான நித்தியசூரி துல்லியாலா இருக்கக்கூடிய பரமைகாந்திகள். அப்படி விருத்த பூசுரகா, ஒரு வயசான பூலோக நித்தியசூரியா தான் பெருமாள் இந்த திவ்யதேசத்திற்கு வந்தார். வயசானவரோ இல்லையோ, அதனால ஊனிண்டு வரத்துக்கு ஒரு ஊன்றுகோல், ஒரு தடி வேணும். அந்த தடியையும் பெருமாள் எடுத்துட்டு வந்தார். ரிஷியினுடைய தலையிலே கைய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா பெருமாள் இங்கே யாரு, வீர ராகவன், மகாவீரன், எவ்வுள் பெருமலை. இந்த பெருமாளுடைய ஒரு கரம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு ரிஷியினுடைய தலை மேல நிக்கிறதுன்னா அந்த எடையெல்லாம் ரிஷி தலையில தாங்க முடியுமோ? இவ்வளவு பெரிய பெருமாளுடைய திருமேனி திருக்கையினுடைய எடைய ரிஷி தாங்க முடியுமோ? அவருக்கு அது சந்தோஷம் தான். இருந்தாலும் பெருமாள் மகாவீரன், எவ்வுள் பெருமலை, அதை தாங்கிக்க முடியாது. அதனால அவரை சேர்த்து அணைச்சுண்டு அனுகிரகம் பண்ணாப்படியும் இருக்கணும். ஆனா தன்னுடைய மொத்த எடையும் ரிஷியினுடைய தலையில படவும் கூடாது. தான் வயசான பூசுரராக இங்கு வந்து சேவை சாதித்ததையும் பிற்காலத்து அடியவர்களும் சேவிக்க வேணும். ஆகையினாலே பெருமாள் தன்னுடைய கையை தடி மேல ஊனின்னு இருக்கார். பெருமாளுடைய திருக்கை இடம் முழுக்க தடி தாங்கின்னு இருக்கு. நடுவுல ரிஷியை சேர்த்து அணைச்சுண்டு நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றது போல பெருமாள் பிரமாணம் பண்ணி கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருக்கரத்தின் கீழே சாலிஹோத்திர மகரிஷி இந்த எம்பெருமானிடத்திலே நிறைய காதலோட பரம பக்தியோட இந்த பெருமாளுடைய திருக்கரத்தின் கீழே வசிப்பதே எனக்கு மோட்சம் என்று சொல்பவர் போல கையை கூப்பிண்டு பவ்யமா சேவிச்சுருக்கார். பெருமாளுடைய இடது திருக்கை, பெருமாளுடைய நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள்ள இருந்து தோன்றிய பிரம்மா நான்முகன், அந்த சதுர்முகனுக்கு வேதம் என்ன, பிரணவம் என்ன, இந்த வேதத்தை பிரணவத்தை உபதேசம் பண்ணக்கூடியதான உபதேச முத்திரை. பிரம்மா பெருமாளுடைய நாபியிலிருந்து தோன்றார், அவருக்கு பெருமாள் வேதோபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி வேதத்தையும் விரித்துரைத்த புனிதனாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த பிரம்மாவுக்கு பெருமாள் வேதத்தினுடைய அர்த்தத்தை பிரணவத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்றாப்புல கையை வச்சுருக்காரோ இல்லையோ, அதை ஆழ்வார் அப்படியே பாசுரத்திலே வேதம் விரித்து உரைத்த புனிதன் அப்படின்னு கொண்டாடுறார். வேதம் இருக்கிறது ரொம்பவும் புனிதமானது. வேதத்தை சொன்னால் பல பாவங்கள் போறது, சொன்னவனுக்கு நிறைய நல்லது ஏற்படுறது. எல்லா சம்ஸ்காரங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்திலையும் நாம வேதத்தை சொல்றோம் அப்படின்னா அந்த வேத மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியினாலே மகிமையினாலே அங்க இருக்கக்கூடிய தோஷங்கள் குற்றங்கள் பாவங்கள் இதெல்லாம் அழிந்து போய் அங்கே புனிதம், ஒரு புண்ணியம், ஒரு பரிவித்திரம், ஒரு பரிமளம், ஒரு பிரகாசம் அதெல்லாம் தோன்றதுங்க. ஆகையினாலே வேதத்திற்கே புனிதம்னு பெயர். அந்த வேதத்தை மூச்சு காற்றாக உடையவன் எம்பெருமான், பிரம்மா முதலானவர்களுக்கு உபதேசம் பண்ணினவன் எம்பெருமான். அந்த வேதத்தினாலே பரம்பொருள் என்று காட்டி கொடுக்கப்படக்கூடியவன் எம்பெருமான். ஆகையினாலே அவனுக்கு புனிதம் என்கிற வேதத்தாலே கொண்டாடப்படுபவனானபடியினாலே புனிதன்னு பெயர். எப்படி பெருமாள் புனிதன் அப்படின்னா பிரம்மாவுக்கு வேதம் விரித்து உரைத்ததினாலே அவன் புனிதன் அப்படின்னுட்டு வேதம் விரித்துரைத்த புனிதன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாதாசனம் பண்றார். எம்பெருமான் திருமேனியிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய வஸ்திரம் இருக்கு பாருங்க, இது ஒரு பிரத்யேகமான வஸ்திரம். எல்லா திவ்யதேசங்கள்லயும் பெருமாள் திருமேனியிலே சாற்றி கொண்டிருப்பது வேஷ்டியா இருக்கும். சில திவ்யதேசங்கள்ல பெரிய பட்டுப்புடவைய வேஷ்டி போல சாத்துறதும் உண்டு, கலர் நன்னா அழகா இருக்கும்ன்றதுக்காக. ஆனா இந்த எம்பெருமானுக்கு இதை தவிர வேற ஒன்னையும் சாத்துறதே கிடையாது. பெருமாள் வஸ்திரம்னு சாத்தின்றாலே இதுதான். இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா பப்புளி துப்பட்டி அப்படின்னு பெயர் இதற்கு. பொதுவா நாம போத்திக்கிறோமே பெட்ஷீட்டு, அதுக்கு துப்பட்டின்னு சொல்றது உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி துப்பட்டி மாதிரி காட்டன்ல கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடியது, அதனால துப்பட்டின்னு பெயர். இந்த மாதிரி கட்டங்கட்டமா ஒரு கட்டம் சேப்பு ஒரு கட்டம் வெள்ளை. சேப்புன்னா டார்க் ரெட் இல்ல, ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோஸ் ஒரு ஒயிட் அந்த மாதிரி கட்டங்கட்டமா இருக்கிறதுனால பப்பளி துப்பட்டின்னு பெயர் இதற்கு. இதத்தான் பெருமாளுக்கு காலாகாலமா சாத்தின்னு இருக்கா, இததான் சாத்தின்னு இருக்கார் பெருமாள். இதை சாத்தின்றாலே ராகவன், வைத்திய வீர ராகவன் சொல்லிடலாம்.
இந்த பப்பளி துப்பட்டிய ஒரு முறை சேவிச்சிட்டோம்னா அந்த மாதிரி துணியை எங்க சேவித்தாலும் இந்த ராகவனுடைய ஞாபகம் தான் வரும். பெருமாளுக்கு இது தவிர என்னைக்கும் எந்த வஸ்திரமும் சாத்துறதே கிடையாது. வருஷத்துல 3 நாள் பெருமாள் ஸ்வர்ண கவச்சம் சாத்திப்பார் மூலவரே. அப்படி ஸ்வர்ண கவச்சம் சாத்திக்கிறப்பவும் கூட பெருமாளுடைய திருமேனியிலே உள்ளுக்குள்ள இந்த பப்பளி துப்பட்டி சாத்திட்டோ அதுக்கு மேலதான் கவச்சம் சாத்துவார். பெருமாள் தைலம் சாத்திப்பார். தைலம் சாத்திக்கிற சமயத்துல பெருமாளுடைய கழுத்து வரைக்கும் தான் நம்மால சேவிக்க முடியும். பெருமாளுடைய கழுத்து, திருமுக மண்டலம், அந்த ஆதிசேஷன் இவாதான் சேவையாவா. பெருமாளுடைய கழுத்தில இருந்து திருவடி வரைக்கும் சேவையாகாது. பெருமாள் தைலக்காப்பு சாத்திக்கிற அந்த 1.5 மாசம் திருக்கார்த்திகை அன்னைக்கு ராத்திரி சாத்தின்றாருன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அதோட பெருமாளுடைய சேவை கிடைக்கும் இந்த திவிதேசத்திலே. அது வரைக்கும் பெருமாளுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீன் போல ஒரு தரை போல போட்டிருப்பா. அந்த தரையும் கூட பெருமாள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பப்பளி துப்பட்டி தான். அப்படி பெருமாளுடைய விசேஷ அனுகிரகம் பெற்ற பெருமாளுக்கு ரொம்ப அபிமானமான துப்பட்டி இது. இதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி சாத்தின்னு இருக்காருன்னு சொல்றான்னா, ராகவன் அப்படின்னா யாரு? ரகுகுலத்திலே தோன்றிய ராமன். பெருமாள் ராமாவதாரத்திலே வனத்திலே அலைந்தானோ இல்லையோ, அப்ப வனவாசம் பண்றச்ச என்னைக்கு இவன் அயோத்தியிலிருந்து அரண்மனையை விட்டுட்டு வனவாசம் போறேன்னு வந்தானோ அப்ப எப்படி வந்தான்? தன்னுடைய விசேஷமான பட்டு வஸ்திரங்கள் என்ன, திருவாபரணங்கள் என்ன, ஒரு ராஜகுமாரனா சக்கரவர்த்தி திருமகனா தான் என்னென்ன போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தானோ அது எல்லாத்தையும் அரண்மனையில விட்டுட்டு மர உரியை உடுத்தி கொண்டு தலையை அப்படியே யோகிகள் போல ரிஷிகள் போல முடிந்து கொண்டு க்ஷவரம் பண்ணாத தாடியோடு கூட காட்டுல ரிஷிகள் போல யோகிகள் போல அலைந்து கொண்டிருந்தான் 14 வருஷம் பெருமாள். வனவாசம் முடிஞ்சு திரும்ப அயோத்தியாவுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற சமயத்துலதான் பெருமாள் பழையபடி சக்கரவர்த்தி திருமகனா மாறினான். அப்போ 14 வருஷம் ராமன் ராகவன் காட்டுல இருக்கக்கூடிய மரத்து தழைகளினாலே தயாரிக்கப்பட்ட மர உரின்னு சொல்லக்கூடிய காட்டுல சுத்தின்னு இருக்கிற யோகிகள் ரிஷிகள் இவா உடுத்திக்கிற ஆடையை தான் உடுத்தின்றான். அந்த மரத்து பட்டையெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தச்சோமானா மூங்கில்ல ஸ்லீவ்ஸ் மாதிரி பண்ணுவா. அதனால ஒரு பாய் மாதிரி, மூங்கில் பாய் மாதிரி பண்ணி ஒரு காலத்துல கருணக்கிழங்கெல்லாம் அதுலதான் பார்சல் பண்ணி வரும் மார்க்கெட்ல பார்த்தா. சாதம் எல்லாம் கூட அதை விரிச்சு அது மேலதான் வடிச்சு கீழே ஆற விடுவா கல்யாணங்கள்ல எல்லாம் பெருசா பண்றச்ச. அதை அப்படியே நாம உடுத்தின்றோம். ஆனா சின்ன வயசுல எல்லாம் அதை எடுத்து வேஷ்டி உடுத்திக்கிறோம், டவல் உடுத்திக்கிறோம்னு குழந்தைகள் எல்லாம் உடுத்திக்கும். அதை பார்த்தோமானா நமக்கு நல்லா புரியும். மரத்தழைகள் மரப்பட்டைகள் கிடைக்கிறது, அதை ஒரு சைஸா சீவி ஒன்னோட ஒண்ணு பிணைச்சு அதை வஸ்திரமா உடுத்திக்கிறதுன்னு மர உரின்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி இது இருக்கிறபடினாலே அதுக்கு அனுகுணமா அதை நினைவூட்டக்கூடிய வகையிலே இந்த துப்பட்டியை பெருமாள் சாத்தி கொள்கிறார். ஒண்ணு மேல ஒண்ணு அந்த ஸ்லீவ்ஸ் அப்படியே முறுக்கிறச்ச கட்டங்கட்டமா தெரியும். அதுதான் இந்த ஒயிட் அண்ட் ரோஸ் கட்டங்களா இருக்கக்கூடியது. மர உரிய பெருமாள் அன்னைக்கு யோகத்திலே வனவாசத்திலே சாத்தி கொண்டிருக்கலாம். ஆனா இங்க வயசான பிராமணரா பெருமாள் படுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு இல்லையோ, இவர் திருமேனியில ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அதை சாத்தின்றாரானா மர உரியோ இல்லையோ திருமேனி எல்லாம் உறுத்தும், நமனமான் இருக்கும். பெருமாளால நிம்மதியா சயனிச்சுக்க முடியாது. ஆகையினாலே அவருடைய திருமேனிக்கு தகுந்தா போல அதே மாதிரி இருக்கணும்னு பெரியவாளுடைய ஏற்பாடு. மர உரிய போல இருக்கக்கூடிய நல்ல பூ போல மெத்துன்னு இருக்கக்கூடிய காட்டன் வஸ்திரம். வெயில் குளிர் எல்லா காலத்திலையும் பெருமாளுடைய திருமேனிக்கு ரொம்ப உகப்பா இருக்கக்கூடியதான வஸ்திரம் இந்த பப்பளி துப்பட்டியை சாத்திட்டு தான் பெருமாள் ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கார். உற்சவருக்கு வீரராகவன் அப்படின்னு திருநாமம். பெருமாள் மூலவர சேவிங்கோ, ஆதிசேஷன் மேலே பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். 5 தலைகள் கொண்ட திருவனந்தாழ்வான், அவன் பேர்ல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். பெருமாளுடைய தலைக்கு திண்டு பரங்குணன்னா. இங்க என்ன விசேஷம்னா 2 விசேஷம் உண்டு. ஒன்னும் ஒரு ஊருக்கு போய் ஒண்ணு பண்ணா விசேஷம், இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஊருக்கு பெருமாளை சேவிக்கிறது தான் விசேஷம். வேற ஒன்னும் பண்ண வேணாம். அதுக்காக எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லல. யாருக்கு என்ன தோன்றதோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, அது வேற. ஆனா எது இங்க பிரதானமா ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஊருக்கு வரணும், பெருமாளை சேவிக்கணும், அதுதான் பிரதானம். ஆகையினாலே என்னுடைய சேவைதான் பிரதானம் ஒண்ணு. 2வது, நான் ஓய்வெடுக்கிறதுக்காக தான் இங்க படுத்துட்டு இருக்கேன், அதனால நான் வெறும தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்காகவே இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்க தான் முக்கியம்னு சொல்றது போல படுத்துட்டு இருந்தாலும் வாங்கோன்னு நம்ம கிட்ட பேசக்கூடிய விதத்திலே பெருமாள் நம்ம பக்கமா திரும்பிட்டு தலையையும் உசத்தி வச்சுட்டு படுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இப்போ பெரிய பெருமாள் எல்லாம் எடுத்துக்கோங்க, தலையில ரொம்ப அப்படி தூக்கிலாம் இருக்காது, தலை சாதாரணமா சயனிச்சுட்டு இருப்பார் பெருமாள். ஒரு வீரராகவனோ
ஒரு அப்ப கொடுத்தானோ இவாள்லாம் எடுத்துட்டா எழுந்து உட்கார்ந்து பேசுறாப்புல நமக்கு சேவை சாதிப்பா. அந்த மாதிரி பெருமாள் நன்னா பெரிய திண்டு தலகாணிய தலைக்கு போட்டு முகம் நன்னா ஒசர தெரியறாப்புல நாம போய் பெருமாளுடைய திருவடி பக்கம் நின்றோம்னா நம்ம பார்த்துண்டு பெருமாள் நம்மளோட வாய் திறந்து பேசுறாப்புல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படி ஆச்சரியமா இருக்கார் பெருமாள். பெருமாளுடைய திருமார்பிலே திருமார்பு நாச்சியார்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி எழுந்தருள் இருக்கிறாள். ஆச்சரியமா பெருமாள் யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண பூணல சாத்தின் இருக்கார். பெருமாளுடைய திருவடிகள் ஒன்னு திருவனந்தாழ்வானோட சேர்ந்து அப்படியே படுத்துட்டு இருக்கிறாப்புல திருவடி, இன்னொரு திருவடி அன்னைக்கு திரிவிக்ரமாவதாரத்திலே ஓங்கி உலகளந்தது போல வர்டிகலா உலகளக்கக்கூடியதான திருவடிகள். இப்படி ஆச்சரியமா பெருமாளுடைய சேவை. பெருமாளுடைய திருவடி பக்கத்துல இருந்து சேவித்தா பெருமாளுடைய திருமுக மண்டலம் நேர பெருமாள் நம்மளை பார்த்து பேசுறாப்புல இருக்கும். பெருமாளுடைய தலை பக்கம் நின்று சேவித்தோமானா பெருமாளுடைய திருவடிகள் ரொம்ப ஆச்சரியமா சேவையாகும். பெருமாளுடைய திருவடி பக்கத்துல நன்னா செவத்தோரமா அப்படி ஒட்டிண்டு தலையை அப்படி அண்ணாந்து எட்டி பார்த்தோமானாதான் சாலிகோத்திர மகர்ஷிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய திரு கையும் அந்த கைக்கு கீழே இருக்கக்கூடியதான தடியும் சேவையாகும். அவ்வளோ பெரிய பெருமாள் இவர். அதனாலதான் எவ்வுள் பெருமலை அப்படின்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணினர். இதெல்லாம் பெருமாளுடைய அனுபவங்கள். உற்சவருக்கு வீரராகவன்னு திருநாமம். மூலவருக்கு 2 திருக்கரங்கள், உற்சவருக்கு 4 திருக்கரங்கள். உற்சவர் மேல் 2 திருக்கரங்களாலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். கீழ் 2 திருக்கரங்களில் வலது திருக்கரத்தாலே அபயம், பயப்படாதீங்கோ நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு நமக்கெல்லாம் அபயம் கொடுப்பது போல அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது திருக்கரத்திலே நம்முடைய அடியவர்களை காப்பதற்காகவும் அடியவர்களுக்கு யாரெல்லாம் ஹிம்சை பண்ணி உபத்திரவம் பண்றாலோ அந்த எதிரிகளை நிரசனம் பண்ணுவதற்காகவும் கதைன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தோடைய கூட சேவை சாதிக்கிறார் பெருமாள். வீரராகவன் அப்படின்னு சொல்லியா எடுத்து, வீரன் அப்படின்னா ஆயுதங்களோட இருக்கணும் இல்லையோ, அதுக்காக பெருமாள் சங்கு சக்கரம் கதையை பிடிச்சுட்டு இருக்கார். விசேஷமா பெருமாளுக்கு விசேஷ தினங்கள்ல இடுப்பிலே வாள் நாந்தகம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய வாள் கத்திய சமர்ப்பிக்கிறது வழக்கம். பெருமாளுடைய அபயஹஸ்தத்துக்கு கீழே பாருங்க உரையோடு கூடிய வாழை சாத்தியிருப்பா, அது அப்படி தொங்கிட்டு இருக்கு சைடா. பெருமாளுடைய கதையோட சேர்த்து பாத்தீங்களானா சங்கத்திலேருந்து கதையோட சேர்ந்து திருவடிக்கு நடுவுல வந்து நிக்கிறா போல வில்லும் சாத்தின்னு இருக்கார் பெருமாள், ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய வில். இப்படி பஞ்ச ஆயுதங்களையும் சாத்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பஞ்சாயுத பாணியாகவும் பெருமாள் சில நாள்ல சேவை சாதிக்கிறது வழக்கம். ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தொடர்ந்து பெருமாள் நித்தியமே இந்த ஆயுதங்களை எல்லாம் சாத்தி கொண்டு சேவை சாதிச்சுருந்தார். அப்புறம் பெருமாள் இங்கே ரொம்ப ஆயாசமா வந்து படுத்துட்டு இருக்கார். அதனாலதான் சங்கு சக்கரங்கள் கூட இல்லாம 2 திருக்கரங்களோட வந்து படுத்தார். அவர் சதா சர்வ காலமும் இப்படி பஞ்சாயுதங்களை தாங்கிட்டு இருந்தா அவருக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சில பெரியவா திருவுள்ளம் பண்ணி பெருமாள் திருமேனியில என்ன உண்டோ அது மட்டும் போரும், அதனால சங்கு சக்கரம் கதையோட பெருமாள் இருக்கட்டும், இந்த ஆயுதங்களை எல்லாம் விசேஷ சாத்துப்படி விசேஷ உற்சவங்கள்ல பெருமாள் சாத்திக்கிட்டோம் அப்படின்னுட்டு களைஞ்சி வச்சுட்டா. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். பெருமாளை சாட்சாத் நம்மோட வாழக்கூடியவராவே தான் பாவிப்பா. இந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா, இவனிடத்துல ஆழங்கால் பட்டவர்கள் அழகிய சிங்கர்கள் இவாள்லாம் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஆத்து மனுஷாலாதான் இந்த பெருமாளை நினைப்பா. அதனாலதான் இத்தனை பெருமாள் 3 ஆயுதத்தோட இப்படி சேவை சாதிக்கிறாரு. இன்னும் 2 ஆயுதம் சாத்திண்டா நல்லா இருக்குமே, தினம் தான் சாத்திக்கிட்டமே பெருமாள் தானே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்படி பெருமாளை பார்த்து பார்த்து கவனிப்பா. பெருமாளுடைய திருவேணியிலே கதை இருக்கு பாருங்க, அது சில இடங்கள்ல கதை எடுத்துறாப்புல இருக்கும், சில இடங்கள்ல திருமேனியோடைய கதை இருக்கும். இந்த இடத்துல திருமேனியோடைய கதை இருக்கக்கூடியதான ஆச்சரியமான சேவை. பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறச்ச சேவிச்சோம்னா அதை நன்னா அனுபவிக்கலாம். இப்படி உற்சவருக்கு வீரராகவன் அப்படின்னு திருநாமம். இந்த உற்சவருக்கு 2 சிறப்புகள் உண்டு. ஒன்னும் பெருமாள் சங்க சக்கரங்களை எல்லா ஊர்லயும் தான் ஏந்தின்னு இருக்கார். ஆனா இந்த பெருமாளை போல சங்க சக்கரத்தை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிறவா யாரும் கிடையாது அப்படின்றது பல மகான்களினுடைய அபிப்பிராயம், பல மகான்களுடைய திருவுள்ளம். நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவாளுமே ஒரு பெருமாளையும் சேவிச்சுண்டு வந்தோமானா, அட்லீஸ்ட் போட்டோலையான சேவிச்சுண்டு வந்தோமானா, இந்த மாதிரி சக்கரத்தை அப்படி வந்து 90 டிகிரில தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிற பெருமாள் யாரும் கிடையாது. வில்லிவளம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் 45ஆம் மட்டம் சுவாமி சாதிச்சாகும். பெருமாள் இந்த சங்க சக்கரங்களை இப்படிதான் ஏந்தி பிடிக்கணும் அப்படின்னு மற்ற பெருமாள்களுக்கெல்லாம் காட்டுறது போல பிடிச்சுட்டு இருக்கான் பெருமாள். சங்க சக்கரங்களை ஏந்தி பிடிப்பதற்காகவே அவதாரம் எடுத்த பெருமாள். இந்த சங்க சக்கரங்கள் தான் பெருமாளுக்கு இத்தனை அழகு அப்படின்னு அனுபவிப்பார். புரியிற மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக
பெருமாளுடைய சங்க சக்கரங்கள்லாம் அப்படியே வடாம் பொறிச்சாப்பல மலர்ந்து கொண்டானா அப்படின்னு சாட்சியாகும் வைஷங்கர். சில பேர் சொல்லுவா, இந்த சிப்பாய்கள்லாம் இருக்காளே மிலிட்டரியில, அவள்லாம் வந்து துப்பாக்கி எப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டா 90 டிகிரில ஏந்தி நின்றுட்டு இருக்காளோ அந்த மாதிரி பெருமாள் அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த சங்க சக்கரங்களை நிமிர்த்தி பிடிச்சிட்டு கம்பீரமா மாற நிமிர்த்திட்டு நிக்கிறான்டா அப்படின்னு சில பெரியவா சாதிப்பா. அப்படி சங்க சக்கரங்களை இந்த மாதிரி ஏந்தி பிடிக்கிறது அப்படின்றது இந்த பெருமாளுக்கே உரியதான ஒரு சிறப்பு. நிறைய பெருமாளை செய்வீங்க, சங்க சக்கரங்களை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு இருக்க மாட்டா, கீழே பிடிச்சிட்டு இருப்பா, மேல சங்கம் சக்கரமும் பெருமாளை நோக்கி சைடா வளைஞ்சிருக்கும். அது எந்த பெருமாளானா செய்வீங்க. இவ்வளவு தூரம் ஆகாசத்தை பாக்குற மாதிரி துப்பாக்கி போல நிறுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற பெருமாள் இவர் ஒருத்தர். இது ஒரு அழகு. இன்னொரு விசேஷம், உற்சவர் அழகு அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் ராகவன் தான். அடியன் ஸ்ரீதேவி பூமி தேவியோட உற்சவர் மட்டும் தனியா இருக்கிற ஒரு படத்தை கொடுத்திருக்கேன் பாருங்க, அந்த படத்துல சேவிங்க நன்னா புரியும். பெருமாள் அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. பெருமாளுடைய திருமேனியே எப்படின்னா ஒரு மென்மையான சுகுமாரமான திருமேனி. பெருமாள் கவச்சம் சாத்தின்னு இருக்காரு. இப்போ இந்த படத்துல பெருமாள் ஸ்வர்ண கவச்சம் சாத்தின்னு இருக்காரு. கவச்சத்துக்கு உள்ள வெறும பெருமாள் திருமேனி இருக்காது. ஏன்னா திருமேனியோட கவச்சம் சாத்தின்டா பெருமாளுக்கு உத்தராப்புல உராசராப்புல இருக்கும், இன்கன்வீனியன்டா இருக்கும் பெருமாளுக்கு. அதனால நல்ல வசந்த சந்தன கட்டைய ஜலத்தோட சேர்த்து இழைச்சி விடுதி காப்புன்னு பேரு, சந்தனம் குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து தயாரிக்கக்கூடிய அந்த சந்தன உருண்டை, அதை வந்து பெருமாளுடைய திருமேனி முழுக்க அப்படியே வந்து அப்ளை பண்ணிருப்பா யூனிஃபார்மா. பண்ணிட்டு மெல்லிசா ஒரு நல்ல காட்டன் வஸ்திரத்தை பன்னீர்ல நினைச்சு அது மேல சாத்திட்டோ, அதுக்கு மேலதான் பெருமாளுக்கு கவச்சம் சாத்துவா. அப்படி சாத்தினா பெருமாளுடைய திருமேனிக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த சந்தனத்துல இருக்கிற ஈரம் உழந்தெடுத்துன்னா கூட இந்த கவச்சம் பெருமாளுடைய திருமேனியை உறுத்தாதபடி அந்த மெல்லிசா இருக்கிற காட்டன் வஸ்திரம் காப்பாற்றும். பெருமாளுக்கு அத்தனை பார்த்து பார்த்து குழந்தைக்கு பண்றாப்புல பண்ணக்கூடியதான உபச்சாரங்கள் எல்லாம். பெருமாள் பாருங்க, சந்தன காப்ப சாத்திண்டு அந்த மெல்லிஸ் வஸ்திரத்தோட அதுக்கு மேல கவச்சம் சாத்தின்னு இருக்கார். அப்பவே எப்படி தெரிகிறார் பெருமாள் நமக்கு? ரொம்ப பெருசா குண்டா கவச்சம் சாத்தினாப்புல எல்லாம் தெரியல. பெருமாளுடைய திருமேனியே இந்த கவச்சத்தோட தான் வந்ததோ. பெருமாள் வந்து தனியா கவச்சம் சாத்திக்கல, இதுதான் ஒரிஜினல் பெருமாளோன்னு சொல்லும்படியான திருமேனி. அது ஒரு விசேஷம் இந்த பெருமாளுக்கு. பொதுவா பெருமாள் எல்லாம் கவச்சம் சாத்தின்றாலானா பெருமாளுடைய முகம் எங்கேயோ உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், பெருமாளுடைய மார்பு திருமேனி எல்லாம் அப்படி பெருசா தூக்கிட்டு இருக்கும். அதனால வந்து கவச்சம் பெருமாளுக்கு அத்தனை வந்து ஒட்டிக்கணும் திருமேனியோட அப்படின்னா இவருக்கு தான் அது. அத்தனை ஒல்லியான பெருமாள் இந்த பெருமாள். கவச்சம் சாத்திண்டு இப்படி இருக்கார். அதாவது ஒரு புருஷன் ஒரு பெருமாள் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு உதாரண புருஷனா இருக்கார் பெருமாள். குள்ளமா இருந்தாலும் பிடிக்காது, ரொம்ப உயரமா அப்படியே பணமரமாட்டம் இருந்தாலும் பிடிக்காது, ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் நோஞ்சான்னு சொல்லுவா, ரொம்ப குண்டா இருந்தாலும் குண்டன்னு கிண்டல் பண்ணுவா. மீடியம் ஹைட்டோட மீடியம் ஸ்ட்ரக்சரோட இருக்கிறவாள் தான் பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான திருமேனி லட்சணம் உடையவன் இந்த பெருமாள், அழகான மாப்பிள்ளை. ஆகையினாலே வீரராகவன் அப்படின்னு இந்த உற்சவர் ரொம்ப விசேஷமான உற்சவர். இவருடைய நிஜ திருமேனியை சேவிக்க முடியாது. ஏன்னா இங்க ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது லோகாந்தமா எல்லோரும் சேவிக்கிற மாதிரி பண்ணக்கூடியது அல்ல, ஏகாந்தமா பண்ணக்கூடியதுதான். எப்படியானா தேவ பெருமாளுக்கெல்லாம் ஏகாந்தமா ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிறதோ அந்த மாதிரி தான் நடக்கும் இவருக்கும். திருவேங்கடமுடையானுக்கெல்லாம் லோகாந்தம், அது டிக்கெட் வாங்கிட்டா யாரு வாங்கிக்கிறாளோ அவள்லாம் சேவிக்கலாம் பெருமாளுடைய திருமேனி, அன்னைக்கு ஒரு 3 நாள் சேவிக்கலாம். ஆனா இவருக்கெல்லாம் ஏகாந்தம். ஜேஷ்டாபிஷேகம் ஆகி முடிஞ்சா விட்டு, ஜேஷ்டாபிஷேகம்னா என்ன? பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய கவச்சங்களை எல்லாம் கலைஞ்சிடுவா. பெருமாளுடைய நிஜமான திருமேனி, தலையில கிரீடம் இருக்காது, சங்க சக்கரங்கள், கையு காலு கவச்சம் ஒண்ணுமே இருக்காது, பெருமாளுக்கு எல்லாம் கலைஞ்சிடுவா. பெருமாளுடைய அசல் திருமேனி ஒரு பிறந்த குழந்தை வஸ்திரம் இல்லாம எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய நிஜமான திருமேனிக்கு அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா விசேஷமா திருமஞ்சனம் பண்ணுவா. ஏன்னா வருஷமெல்லாம் பெருமாள் கவச்சம் சாத்தின்னு இருக்கார். இந்த கவச்சத்துக்கும் பெருமாள் திருமேனிக்கும் இருக்கிற கேப் துளைகள்ல மஞ்சள் சந்தனம் பால் அந்த மாதிரி என்னென்னலாம் சேர்க்கிறாலோ அதெல்லாம் பெருமாள் திருமேனி உள்ள போய் ஒட்டிண்டு அப்படியே உறுத்தின்னு இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் பெருமாளுக்கு ஏகாந்த திருமஞ்சனம், என்னவெல்லாம் போட்டா அதெல்லாம் போய் பெருமாள் பலபலன்னு ஆயிடுவாரோ அந்த மாதிரி நன்னா குழந்தைய தேய்ச்சி குளிப்பாட்டுறாப்புல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடியது ஜேஷ்டாபிஷேகம். இத அர்ச்சக சுவாமிகள் இங்க பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பெருமாளுடைய கவச்சங்களை எல்லாம் ஒரு ஆச்சாரியனிடத்திலே கொடுத்து, ஆச்சாரியன்னா கையில கொடுத்து அனுப்பி அவர் எங்கேயோ பண்றது இல்ல, சுத்தமா இருக்க வச்சு அவரை கோவிலுக்கு வர வச்சு கோவில் அதிகாரிகள் மேற்பார்வையில
அந்த ஆச்சாரிக்கு பெருமாளுடைய கவச்சங்களை எல்லாம் கொடுத்தா அவர் பவ்யமா அதை கண்ணுல வாங்கி ஒத்திண்டு அந்த கவச்சத்துல இருக்கக்கூடியதான ஜலம் பட்டு பட்டு கரையானது புள்ளி புள்ளியானது அதெல்லாம் அவர் எப்படி சுத்தம் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ராப்பரா சுத்தம் பண்ணி கவச்சத்துல ஏதானும் டிஃபெக்ட்ஸ் இருந்தா அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை பத்த வைக்கிறதோ இல்ல பாலிஷ் பண்றதோ இல்ல ஏதாவது வெல்ட் அடிக்கிறதோ அந்த மாதிரி என்னென்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் உண்டோ அதெல்லாம் அந்த கவச்சத்துக்கு பண்ணிடுவார். பண்ணி முடிச்சு சுத்தமா அதை அலம்பி நல்லா உலர்த்தி கொடுத்துட்டாருன்னா மத்தவ கைப்பட்டதுக்காக ஒரு முறை அதை சுத்தமா அலம்பிட்டு அதுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் புரோக்ஷணம் அதெல்லாம் பண்ணி அர்ச்சக சுவாமிகள் பெருமாளுக்கு திரும்பவும் சாத்திட்டாலானா வருஷம் முழுக்க பெருமாள் கவச்சத்தோட இருப்பார். அன்னைக்கு ஒரு நாள் கவச்சம் கிடையாது. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய ஜேஷ்டாபிஷேகம் ஆணி மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு, இந்த எம்பெருமானுடைய அவதார திருநட்சத்திரம் சித்திரை, அதனால ஆணி மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு எம்பெருமானுக்கு ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம் ஏகாந்தமா தான் நடக்கும். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு பெருமாள் சன்னதிக்கு போனோமானா பெருமாள் மூலவரை சேவிச்சுட்டு உள்ள அப்படியே பிரதட்சிணமா வரக்கூடிய அந்த திருவண்ணாழி பிரதட்சணத்தில திருமஞ்சனம் பண்ற வேதிக்கையில பெருமாள் எழுந்தருளி இருப்பார். பக்கத்துல உபயநாச்சிமார் இருப்பா. ஒரு 6:30 ஒரு 9 மணி வரைக்கும் பெருமாளை லைன்ல நின்று சேவிக்கலாம். சேவிச்சுட்டு தீர்த்தம் ஸ்ரீஹடாரி வாங்கிட்டு வந்துடலாம். அப்ப என்ன விசேஷம் அப்படின்னா அந்த 6:30 8:30 வரைக்கும் பெருமாளுடைய திருமேனியிலே கவச்சம் இருக்காது. ஆனா நம்ம பெருமாள் திருமேனியை கவச்சம் இல்லாம சேவிக்கவும் முடியாது. அப்புறம் என்ன விசேஷம் அதுல அப்படின்னா பெருமாள் திருமேனியிலே வஸ்திரம் சாத்தின்னு இருப்பார், உபயநாச்சிமார் பாவாடை சாத்தின்னு இருப்பா உள்ள. அதுக்கு மேல நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி மெல்லிசா ஒரு பட்டு வஸ்திரத்தை சால்வ போல அப்படியே பெருமாளுடைய கழுத்து வரைக்கும் பூத்தி விடுவா. பெருமாளுடைய சங்கு சக்கரம் பெருமாளுடைய அபயஸ்தம் கதை திருவடி எல்லாம் மறைஞ்சின்றோம். பெருமாளுடைய கழுத்துக்கு மேல பெருமாளுடைய முகமும் கிரீட்டமும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி உபயநாச்சிமாரும் கழுத்து வரைக்கும் மறைஞ்சின்றவா, முகமும் கிரீட்டமும் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஆச்சரியமா கழுத்து வரைக்கும் ஒரு போர்வ மாதிரி போத்தி பெருமாள் சேவை சாதிப்பார். அது ஒரு தனி அழகு. அந்த அழகை வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் சேவிக்க முடியும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி பெருமாளை சேவிக்கிறச்ச பெருமாள் எவ்வளவு ஒல்லின்னு தெரியும் நமக்கு. ஏன்னா திருமேனியில கவச்சம் இல்ல, புஷ்பங்கள் மாலைகள் திருவாபரணங்கள் ஒண்ணும் இல்ல. பெருமாளுடைய திருமேனியோட ஒற்றாப்புல ஆச்சரியமா அந்த வஸ்திரத்தை சாத்தியிருக்கிறதுனால மத்த நாள்லாம் சேவிக்கிற பெருமாள் என்ன பெருமாள் இன்னைக்கு இப்படி அழைச்சு போயிட்டாரு அப்படின்னு தோணும்படியாக நிஜமா பெருமாளுடைய திருமேனியை சேவிக்க கூடியதான ஒரு பாக்கியம் அந்த ஆணி மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு கிடைக்கும். அந்த சித்ரா நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய கனகவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய வசுமதி தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம். அன்னைக்கு அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறது விசேஷம். ஏன்னா மத்த நாளெல்லாம் பெருமாளுடைய கவச்ச திருமேனியோட சேர்ந்து தீர்த்தம் கிடைக்கிறது. அன்னைக்கு சாட்சாத் பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிப்பட்ட தீர்த்தம் கிடைக்கிறது. அதனால அதுதான் வசத்தின்னு இல்லை, அது இன்னும் விசேஷம். மத்த நாள்ல கூட பெருமாள் திருமேனி முழுக்க கவச்சம் சாத்தின்னு இருந்தாலும் பெருமாள் திருமுகம் கவச்சம் இல்லாம தானே இருக்கு. பெருமாளுடைய முகம் அலம்பியம் தானே தீர்த்தம் நமக்கு கிடைக்கிறது திருமஞ்சனத்துல. அதனால தினம் வாங்கிக்கிற தீர்த்தமும் விசேஷம் தான். அதை விட ஒரு படி ஏற்றம் அன்னைக்கு ஸ்வயம் திருமேனி திருமஞ்சன தீர்த்தம் அப்படின்றதுனால ஜேஷ்டாபிஷேக தீர்த்தம் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்ப வசந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆச்சரியமா உற்சவர் 4 திருக்கரங்களோட கூட உத்தமமான ரீதியிலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தத்தோடும் கதையோடும் நான் தான் அழகன் என்று சொல்லாமல் சொல்வது போல பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடியதான காட்சி. பெருமாளை நேர சேவிச்சிங்களானா பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே லேசான ஒரு புன் முறுவல் மந்த ஸ்மிதம் நன்னா தெரியும், நன்னா அனுபவிக்கலாம் பெருமாளை. அதே மாதிரி உற்சவ காலங்கள்ல இந்த பெருமாளை அனுபவிச்சு சேவிச்சோமானா பெருமாள் அசதியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, அதெல்லாம் நன்னா சேவையாகும் முகத்துல. பெருமாள் கோவில்ல இருந்து கிளம்புறச்ச முகம் அப்படி பூரிச்சு போயிருக்கும். எதனாலன்னா அப்படியே வீதிகள்ல போறேன், கோவிலுக்கு வராத நிறைய அடியவர்கள் ஆத்துவாசல்ல நின்று என்ன சேவிப்பா, வயசானவா வர முடியாதவாள்லாம், அவளை எல்லாம் நான் போய் சந்திக்க போறேன், அவளுக்கெல்லாம் நான் தரிசனம் கொடுக்க போறேன், அவளை நான் பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல பெருமாள் முகம் அப்படி பூரித்து போயிருக்கும். எல்லாரையும் பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு கோவிலுக்கு வரைச்ச பெருமாள் முகம் சுருங்கி போயிருக்கும். ஏன்னா அவளெல்லாம் மிஸ் பண்றேனே, திரும்ப சாயங்காலம் தானே அந்த பக்கம் போறேன் அப்படின்னுட்டு பெருமாள் சொல்வது போல பெருமாளுடைய முக பாவங்கள் எல்லாம் நல்லா உற்று சேவிக்கலாம். இங்க அதையெல்லாம் சில பேர் சொல்லுவாள் இல்லையோ, அவர் ஒரு மாதிரி சுவாமி மனசுல எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் வெளியில காட்டவே மாட்டார், எல்லாம் மனசோட வச்சுப்பார், அந்த மாதிரியே பழகிட்டார் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவோம். ஒருத்தரை என்ன சொல்லுவோம்,
பாவம் அவருக்கு எதையுமே மனசுல மறைச்சு வைக்க தெரியாது சுவாமி. ஒரு கஷ்டம்னாலும் உடனே முகத்தை தொங்க போட்டுருவார், ஒரு கோவம்னாலும் புரிஞ்சு தள்ளிடுவார். அந்த மாதிரி அவருடைய முகத்துல எதுனாலும் உடனுக்குடனே தெரிஞ்சிடும், எதையுமே அவரால் மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்றோமோ இல்லையோ. அதுல 2வது ரகம் இந்த பெருமாள். எந்த உணர்ச்சியா இருந்தாலும் பெருமாள் முகத்துல காட்டிடுவார். அப்படின்னா அந்த அளவுக்கு தத்ரூபமா நம்ம கூடயே பெருமாள் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்றதான ஒரு ஆச்சரியமான அனுபவம். இவர் உற்சவர் ஸ்ரீ வீரராகவன். தாயார் கனகவல்லி அப்படின்னு திருநாமம். தனிக்கோயில் நாச்சியார் தாயார். தாயாருக்கு தனி சன்னதி, விமானத்தோடு கூட தனி மண்டபத்தோடு கூட உண்டு. கனகவள்ளி தாயார் அப்படின்னு மூலவருக்கு திருநாமம். உற்சவருக்கு வசுமதி அப்படின்னு திருநாமம். ஸ்வர்ண சீதா அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு தாயாருக்கு. தாயாருடைய வைபவத்தை எல்லாம் நாம ஸ்தலபுராணத்திலே விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். தாயாருடைய படத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன் அடியன். தாயார் வெள்ளிக்கிழமை உள்புறப்பாடு கண்டுருவா. தாயார் படிதாண்டா பத்தினி. கோவில் வாசலை தாண்டி வரமாட்டா தாயார். கோவிலுக்குள்ளேயே தான் புறப்பாடு. பெருமாளோட சேர்ந்து புறப்பாடோ இல்ல தாயார் மட்டும் தனி புறப்பாடோ எதுவா இருந்தாலும் கோவிலுக்குள்ளதான். என்னைக்கும் தாயார் கோவில் வாசப்படிய கோபுர வாசப்படியை தாண்டினதே கிடையாது. தாயார் மேலிரண்டு திருக்கரங்களாலே தாமரையை ஏந்தி கொண்டிருப்பாள். கீழ் 2 திருக்கரம் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தாயார். வில்லிவலம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆச்சரியமா அடிக்கடிக்கு சாதிப்பர். குறிப்பா ஒரு முறை இந்த ஊருக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறச்சியும் கண்ணுல ஜலத்தை விட்டுண்டு அனுபவித்து சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரூப தாம்பத்தியம், உருவ ஒற்றுமை. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் மனசால ஒத்து போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா ஆசையா இருந்து குடும்பம் நடத்துறதுன்றது வேற. இதெல்லாம் பழகி பாக்குறவாளுக்கு, அவளை தொடர்ந்து பாக்குறவாளுக்கு தான் தெரியும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழக்கூடியவா, அந்யோன்யமா இருக்கக்கூடியவா, அவளுக்குள்ள விட்டு கொடுத்துப்பா புரிஞ்சுப்பா அப்படின்றதெல்லாம் ரொம்ப தூரம் அவளை பாக்குறவா ஆத்து மனுஷா உறவுக்காரர்களுக்கு தான் தெரியும். பொதுவா வெளியில பாக்குறவாளுக்கு எப்படி தெரியும்? பார்த்த உடனே என்ன பாப்பா, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் உருவ ஒற்றுமை எப்படி இருக்கு, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பா. அப்படி இருக்கச்சே மாப்பிள்ள அப்படி ஒசரமா குண்டா இருக்கார், பொண்ணு ஒத்தலந்தொத்தலமா குள்ளமா இருக்கா அப்படின்னா என்ன இது ஜோடி பொருத்தமே சரியில்லையே அப்படின்னுவா. வயசு வருஷா இருந்தாலும் அதுதான் சொல்லுவா. இந்த பெண்ணுக்கு ஏத்த அழகோட அந்த பையன் இருக்கான், அந்த பையனுக்கு ஏத்த அழகோட இந்த பெண் இருக்கா அப்படின்னாதான் மேட் ஃபார் ஈச் அதர். 2 பேரும் ஒருத்தருக்குன்னு ஒருத்தர் ஏற்பட்ட மாதிரியே இருக்கா, பாக்குறச்சே அத்தனை ஆசையா இருக்கு, அவளுக்கு திருஷ்டி சுத்தி ஓடுங்கன்னு இதெல்லாம் சொல்றது உண்டு இல்லையோ. அந்த மாதிரி ரூப தாம்பத்தியம், உருவ ஒற்றுமை, வடிவ ஒற்றுமை, அழகிலே ஒற்றுமை அப்படின்றது பல பெருமாள் தாயாருக்கு இருக்காது. ஆனால் இந்த ராகவனுக்கும் கனகவள்ளிக்கும் தான் 100க்கு 200% அந்த உருவ ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு அழகிய சிங்கர் பல முறை அனுபவித்து சாதித்திருக்கிறார். அழகிய சிங்கர் உதாரணமா சொல்லுவார். இப்ப தேவ பெருமாள் எடுத்துண்டா, பெருமாள் ஒல்லியா இருப்பார், ஆனா தாயார் பெருந்தேவின்னு பேருக்கு ஏத்த மாதிரி பெரிய தாயாரா அமர்ந்து கொண்டிருப்பா. அவ 2 பேருக்கும் அத்தனை பொருத்தம் இல்ல. இதெல்லாம் பெருந்தேவி தாயாரையும் தேவ பெருமாளையும் குறை சொல்றதா அர்த்தம் இல்ல. ஏன்னா அவரம் பெருமாள் இவரம் பெருமாள், அவலம் தாயார் இவரம் தாயார். அந்த தேவ பெருமாள்லாம் நின்று இருக்கிறவன் தான் இங்க ராகவனா படுத்துட்டு இருக்கான், இந்த கனகவள்ளி தான் இங்க பெருந்தேவியா இருக்கா. அதனால பெருமாள் தாயார் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஆத்து குழந்தைகள்ல 2-3 குழந்தை இருக்குன்னா இதோட இது நன்னா தலிகை பண்றது, இதோட இது நன்னா பாடுறதுன்னு சொன்னா அது தோஷம் சொல்றது ஆகாதோ இல்லையோ. அந்த மாதிரி நகினிந்தா நியாயத்தினாலே யாரையும் தூஷணம் சொல்லாம அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தினாலே 2 பேரும் தான் ரொம்ப உருவ ஒற்றுமையோட இவளுக்குன்னு இவர் இவருக்குன்னு இவள் அப்படின்ற மாதிரி இருப்பா அப்படின்னு அழகிய சிங்கர் சாதித்தாகும். அத நாளைக்கு அடியேன் பெருமாள் தாயாருடைய சேர்த்தி படத்தை ஷேர் பண்றேன். ஏன்னா இன்னைக்கே 4 படம் எடுத்து நிறைய போட்டாலும் பார்க்க மாட்டா. நாளைக்கு சேர்த்தி படம் ஷேர் பண்றேன் அடியேன். அப்ப பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறச்சா அவளுடைய ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு நாமளே சொல்லலாம். ஐசிங்கருடைய அனுபவம் எத்தகையதுன்னு சொல்லலாம். எதுக்காக வெள்ளிவளம் அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த அழகிய சிங்கர் அர்ச்சாவதார ரசிகர்கள்ல நம்பர் 1 சில பேர்லாம் இருப்பா. இஞ்சிமேடு அழகிய சிங்கர், கோழியாளம் சுவாமி, பெருமாள் கோவில் சுவாமி, டி ராமசுவாமி ஐயங்கார் சுவாமி, அந்த மாதிரி நிறைய பேர் அர்ச்சாவதார ரசிகர்கள்லாம் இருப்பா. அதுல இவர் ஒருத்தர். இந்த சுவாமி ரொம்ப அப்படியே அர்ச்சாவதாரத்துல ஊன்றி போவர். நாமெல்லாம் பெருமாளா சேவிப்போம். இவர் பெருமாளோட கலந்து பரிமாறக்கூடியவர். அவருடைய சிஷ்யர்களோ இல்ல அகோல மடத்துக்கு அவர் எழுந்திருக்கிறச்ச போனவாளோ நிறைய பார்த்திருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். அவர் மாலோலனுக்கு புஷ்பம் சாத்தக்கூடியது, திருவாராதனம் பண்ணக்கூடியது எல்லாம் பண்றச்ச என்னமோ பெருமாள் நிஜமாவே பெருமாளும் தாயாரும் ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு ஐசிங்கரோட பேசிண்டு அப்படியே ஊஞ்சல் ஆடிண்டே இருக்கா. இவர் அப்படியே அவளுக்கு பேசிண்டே அவளோட கொஞ்சி விளையாடுறா போல ஒரு பாவம் ஏற்படும். ஆனா நிஜமாவே ஐசிங்கருக்கு அதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அத்தனை அனுபவித்து பண்ணக்கூடியவர். ஆகையினால அர்ச்சாவதார ரசிகர்.
பெருமாள் விக்கிரகமா இருக்கார், போனமா கையை கூப்பினமா பிரசாதம் வாங்கிட்டமா வந்தமான்னு இருக்க மாட்டார். அப்படியே உருகி கலந்து போயிடுவார் பெருமாளோட. பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தாரானா பெருமாள் மனசுல என்ன ஓடுறது அப்படின்னு சில மகான்கள்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி ஆழங்கால் பட்டு சேவிக்கக்கூடிய அவள்லாம் அந்த மாதிரி இந்த சுவாமி. அவர் ஏறார் குணமும் எழிலுருவும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். புஸ்தகம்னா நரசிம்பிரியால அவர் சுவாமியாரத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பித்து சுவாமியானதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து மாசம் மாசம் கட்டுரைகள் எழுதிட்டு வந்தார். ஏறார் குணமும் எழிலுருவும் அப்படின்னா பெருமாளுடைய குணங்கள், சரணாகதி கத்தியம் முதலான பல கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட பெருமாளுடைய பல குணங்கள், அந்த குணங்களுக்கு அர்த்தம், அதை எப்படி பெருமாளிடத்திலே அனுபவிப்பது, எங்கெங்க எந்தெந்த அவதாரத்துல பெருமாள் அந்த குணங்களை எல்லாம் காட்டினா அப்படின்றதெல்லாம் ஏறார் குணமும்னு சொல்லக்கூடிய பாகம். எழில் உருவும் அப்படின்னா பெருமாளுடைய திருமேனி வடிவ அழகு இருக்கு பாருங்க, அதனுடைய அனுபவம். அதாவது சமுதாய சோபை பிரத்யங்க சௌஷ்டவம்னு ரெண்டு விதமா பெருமாள் அனுபவிக்கணும். பிரத்யங்க சௌஷ்டவம் அப்படின்னா ஒரு அங்கத்தையும் தனியா அனுபவிக்கிறது. இந்த பெருமாள் சங்க சக்கரத்தை எப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்காரு பாரு, இந்த பெருமாளுடைய முகத்துல ஒரு புன்னகை தெரியறது பாரு, இந்த பெருமாளுடைய கதை எப்படி இருக்கு பாரு, இவர் திருவடி எப்படி இருக்கு பாரு, இவர் கையை வச்சு நம்மள வான் கூப்பிடுறது எப்படி இருக்கு பாருன்னு ஒரு அங்கத்தையும் ஊன்று அனுபவித்து சேவிக்கிறதுக்கு பிரதி அங்க சௌஷ்டவம்னு பெயர். சமுதாய சோபை அப்படின்னா சமுதாயம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த பெருமாளே எப்படி இருக்கார் பாரு அப்படின்னு ஒட்டுமொத்தமா அனுபவிக்கிறது, ஓவரால் ஃபிகரை சேவிக்கிறது சமுதாய சோபை அப்படின்னு பெயர். இந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தை எப்படியெல்லாம் சேவிக்கணும் அப்படின்றதெல்லாமும் அதுல விவரமா ஐசிங்கர் அருளி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து ஒரு 300 பக்கத்துக்கு மேலே வரக்கூடியதான ஆச்சரியமான கிரந்தம். அதெல்லாம் அனுபவம். ஐசிங்கர் பெருமாளோட அப்படியே உருகி ஊன்றி கலந்து போய் அவர் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் கொட்டி தீர்த்திருப்பார். அதுல இந்த எம்பெருமான் விஷயமா ஒரு வார்த்தை சொல்லிருப்பார். பெருமாளை ஜேஷ்டாபிஷேக தன்னைக்கு சேவித்தோமானா அவன் எத்தனை உள்ளின்றது நமக்கு தெரியும். அப்போ நான் ஒரு நாள் பெருமாளை அப்படி சேவிச்சுட்டு கண் கலங்கினேன். எதுக்காக கலங்கினேன் தெரியுமோ? இத்தனை ஒல்லியா இருக்கானே பெருமாள், இவன் எப்படி சங்க சக்கரத்தை இப்படி எப்படி ஆட்டாம அசைக்காம அத்தனை தூரம் ஏந்தி பிடிச்சுட்டு இருக்கான். அந்த சங்க சக்கரத்தை ஏந்தி பிடிக்கிற அளவுக்கு கூட அவன் உடம்புல தெம்பில்லையே, அத்தனை ஒல்லியா இருக்கானேன்னு பெருமாளை நினைச்சுட்டு நான் அழுதேன் அப்படின்னு ஐஷிங்கறதுல சாதிச்சிருப்பார். அந்த அளவுக்கு தாயை போல பெருமாளிடத்திலே ஒரு பிரீத்தியை ஒரு பக்தியை உடையவர் ஐஷிங்கர். இதெல்லாம் கேட்க 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 நமக்கு அந்த விதமான ஒரு பக்தியும் உணர்வும் ஏற்பட வேணும். அவளுக்கெல்லாம் நேரம் ஏற்படுறது நமக்கு அவளுடைய அனுகிரகத்தினாலே இதை கேட்டு இதை பார்த்து இதை அனுபவித்தாவது அந்த அனுபவம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். பொதுவா பெருமாளை பத்தி இதுதான் இது அதுதான் அது அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லி முடிக்காம இந்த மகான்களுடைய அனுபவத்தை எல்லாம் எங்கெங்க முடியறதோ அங்கங்க சொல்றதுன்றதெல்லாம் அந்த அனுகிரகம் நமக்கு ஏற்பட வேணும் என்பதற்காக. திண்டுக்கல் ராமசுவாமி ஐயங்கார்னு ஒரு சுவாமி எழுதிருந்தார். டிஆர் சுவாமின்னு அட்வொகேட். அந்த சுவாமி பெரிய மகாவித்வானவர். அவர் தேவ பெருமாளை சேவித்தாரானா கண்ணுல ஜலம் இல்லாம அவர் தேவ பெருமாளை சேவித்து அவர் யாரும் பார்த்ததே கிடையாது. ஜலம்னா கண்ணு கலங்கி இருக்கும்னு இல்ல, அப்படியே யாரோ விம்மிய அழறா அப்படின்னா ஜலம் எப்படி கண்ணுல மாலை மாலையா ஜலம் வருதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஜலமா வந்து உத்திரியம் எல்லாம் நனைஞ்சு போயிடும். அப்படிதான் பெருமாளை சேவிப்பர். அப்படி அவர் சேவிக்காம இருந்து அவர் யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லுவா பெரியவாள்லாம். வசந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லிட்டு வரச்ச ஒரு முறை ஒரு சுவாமி, ஒரு பெரிய சுவாமி டி ராம் சுவாமி ஐயங்கார் வரதனை சேவிக்கிறதும் அப்படின்னு அதையும் ஒரு வார்த்தையா சொன்னார். அப்ப வரதனை அனுபவிக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த சுவாமியினுடைய ஞாபகம் தான் வரும். அப்படி உருகி அனுபவிப்பார். அந்த மாதிரி வைத்திய வீரராகவனை எத்தனையோ பேர் அனுபவிச்சுருந்தா அனுபவிக்கிறா, இன்னும் எத்தனையோ பேர் அனுபவிக்க போறா. அவள்ல ராகவன் அப்படின்னு வந்துட்டா அந்த அனுபவம் அப்படின்னு வந்துட்டா முதல்ல அடியனுக்கு ஞாபகம் வரக்கூடியவர் 45ஆம் பட்ட ஸ்ரீமத் அடிகசிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிக சுவாமி. அப்படி ஆச்சரியமான பெருமாள். தாயார் தனிக்கோயில் நாச்சியார் கனகவல்லி வசுமதினு திருநாமம். விமானம் விஜயகோட்டி விமானம் அப்படின்னு பெயர். விஜயம் அப்படின்னா வெற்றி. மது கைட்டபா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அசுரர்களை எல்லாம் பெருமாள் சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வெற்றியோடு கூட வந்தவன். மது கைட்டபெல்லாம் சாதாரணமான அசுரர்கள் இல்ல, நல்ல புஜபல பராக்கிரமம் பொருந்தியவா. பெருமாளோட சண்டை போட்டா கூட பெருமாளா நாமளா ஒரு கை பார்த்துடலான்னு சளைக்காம சண்டை போடக்கூடிய மகா வீரர்கள். அதனால அவளோட சண்டை போட்டு அவளை சம்ஹாரம் பண்ணினதுனால பெருமாள் திருமேனியில லேசான ஒரு கலைப்பு. வெற்றி முடிந்து வெற்றியோடு கூட பெருமாள் அந்த கலைப்பு தீர இங்க வந்து படுத்துட்டார். அதனால விஜயத்தை பெற்றுக்கொண்டு வந்த பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானம் விஜயகோட்டி விமானம்.
அல்லது அந்த விமானத்திலே போய் சேவிக்கக்கூடிய, விமானத்தையும் பெருமாளையும் சேவிக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் கோட்டி விஜயங்களை எல்லாத்திலையும் வெற்றியை தரக்கூடிய விமானம் விஜய கோட்டி விமானம் அல்லது விஜய விமானம் அப்படின்னு பெயர். தீர்த்தத்துக்கு ஹிருத்தாபநாசினின்னு பெயர். ஹிருது அப்படின்னா ஹிருதயம், தாபம் அப்படின்னா தோஷங்கள், பாவங்கள், நோய்கள், நாசினி அப்படின்னா இல்லாமல் பண்ணுவது. அதாவது ஹிருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா சரியா போயிடும் அப்படின்றது. இன்னொன்னு, ஹிருதயம் அப்படின்னா நம்முடைய அகம், நம்முடைய மனசு, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ அந்த துர்புத்திகள் இதையெல்லாம் கூட நாசனம் பண்ணக்கூடிய புஷ்கரணி. அதாவது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய, நம்முடைய சரீர வியாதிகளை போக்கக்கூடிய, ஆத்ம வியாதின்னு சொல்லக்கூடிய ஜன்ம மரணங்களை நீக்கக்கூடியதான உத்தமமான புஷ்கரணி ஹிருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி. இந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடுறது ரொம்ப விசேஷம். பாவங்கள் எல்லாம் போறது, பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறதுன்னு பலன் சொல்ல போறது சலபுராணம். குறிப்பா அமாவாசை அன்னைக்கு இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடிட்டு விஜயகோட்டி விமானத்தை சேவிச்சுட்டு கனகவள்ளி தாயாரையும் வைத்திய வீரராகனையும் சேவிக்கிறதுன்றது விசேஷம். அப்படி சேவிக்கிறவா யார் யார் என்னென்ன பிரார்த்திக்கிறாளோ நினைக்கிறாளோ அதெல்லாம் நடக்கிறதுன்றது கண்கூடா இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அமாவாசைகள்ல குறிப்பா தை அமாவாசை ரொம்ப விசேஷம் இந்த திவ்யதேசத்திலே. ஏன்னா சாலிகோத்திர மகர்ஷிக்கு பெருமாள் ஒரு தை அமாவாசை அன்னைக்குதான் விருத்த பூசுரரா விருத்த பிராமணரா சேவை சாதித்து இங்க படுத்துட்டார். அதனால பெருமாளுடைய அவதார உற்சவம் தை அமாவாசை அன்னைக்கு இந்த கஷேத்திரத்திலே தீர்த்தமாடிட்டு விமானத்தை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டோமானா நமக்கு மோட்சமும் உண்டு, என்னென்ன கேட்கிறோமோ அது அத்தனையும் உண்டு. அதுவும் போக யாருக்கான உடம்பு வந்துடுத்துன்னா இந்த பெருமாளை நினைச்சு பிரார்த்திச்சுக்கிறதுன்னு சொன்னோம். பிரார்த்தனை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வெறும பெருமாளிடத்துல வீரராகவா எங்க ஆத்துல இந்த மாதிரி இவருக்கு உடம்பு வந்துடுத்து, நீதான் வைத்திய வீரராகவனாச்சே, நீதான் அவரை சரி பண்ணணும், உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாலும் பண்ணி வைப்பான் பெருமாள். அவரை சரிப்படுத்திட்டியானா நானும் அவரை உன்னை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி. சில பேர் இதை பண்றேன் அதை பண்றேன்னு ஏதோ பெருமாளுக்கு பண்றேன்னு ஆசையா பிரார்த்திச்சுப்பா, அதுவும் சரி. சில பேருக்கு பெருமாளுக்குன்னு ஏதாவது காணிக்கையை முடிஞ்சு வச்சுட்டு பெருமாளை சேவிக்க போறச்சே அதை உண்டியில சமர்ப்பிக்கிறதுன்றது உண்டு, அதுவும் சரி. இதெல்லாம் இல்லாம பிரத்யேகமா சில வழக்கங்கள் இருக்கும் சில ஊர்ல. அந்த மாதிரி இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, பெருமாளுக்கு இந்த புஷ்கரணியிலே வெல்லமும் பாலும் சேர்க்கிறது வழக்கம். அந்த வெல்லமும் பாலும் எப்படி இந்த புஷ்கரணி ஜலத்தோட கரைஞ்சு போறதோ அந்த மாதிரி யாருக்கு நோயோ அவனுடைய நோயும் கரைந்து போக வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு பண்றது. யாருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லை, பெருமாளே நான் திருவள்ளூருக்கு வரேன், குளத்துல வெல்லமும் பாலும் கரைக்கிறேன் சேர்க்கிறேன் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறது, இது ஒரு பிரார்த்தனை. இன்னொன்னு, கோவிலுக்குள்ள பெருமாளுடைய திருவடிகளுக்கு நேரே ஒரு சின்ன 4 கால் மண்டபம் விமானத்தோட இருக்கும். பெருமாள் திருவடி மண்டபம், ஸ்ரீபாத மண்டபம்னு பெயர் இருக்கு. அதுல ஒரு கருங்கல் பாறை, அந்த பாறையில பெருமாளுடைய 2 பாதங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேல உப்பு மிளகு சேர்க்கறதுன்னு உண்டு. நம்ம கல் உப்பும் மிளகும் அது ரெண்டுத்தையும் யாருக்கு முடியலையோ அவளுக்கு குணமாயிடணும்னு நினைச்சுண்டு பெருமாள் திருவடியில சேர்த்து அந்த பெருமாள் திருவடிகளை பிரதட்சணம் பண்றதுன்ற வழக்கமும் உண்டு. இதெல்லாம் இந்த கஷேத்திரத்திலே விசேஷம். இதெல்லாம் பண்ணினாதான் பெருமாள் கஷ்டம் தீர்ப்பான் அப்படின்றது இல்லை. அப்பா தீர்த்துடுன்னு சொன்னாலே தீர்ப்பான். நம்முடைய பக்தியை தான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். குறிப்பா நாம அவனை சேவிக்கணும்ன்றது எதிர்பார்க்கிறான் பெருமாள். இந்த வெல்லமும் பாலும் கரைவது போல நோய்கள் கஷ்டங்கள் கரைந்து விடும் அப்படின்றது நம்பிக்கை. எவன் ஒருத்தன் விசேஷமா அமாவாசை, குறிப்பா தை அமாவாசை அன்னைக்கு இந்த கஷேத்திரத்துக்கு ஹிருத்தாபநாசினி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அந்த புஷ்கரணியிலிருந்து சேவிக்கக்கூடியதான சேவை சாதிக்கக்கூடியதான விஜயகோட்டி விமானத்தையும் சேவித்து தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிறானோ அவனுடைய சரீர நோய்கள் என்ன, ஆத்ம நோய்கள் என்ன, இதெல்லாம் பூண்டோடு அழியும். அதனால சரீர நோய்கள் ஆத்ம நோய்கள்னு ரெண்டுத்துக்கும் வைத்தியம் பண்ணி தீர்த்து வைக்கக்கூடிய டாக்டர் ஆனபடினாலே வைத்திய வீரராகவன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். ஸ்தல விருட்சம் புன்னை மரம். பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா, பெருமாளுடைய கையின் கீழே கைகூப்பி கொண்டு அமர்ந்திருக்கிற சாலிஹோத்திர மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம். சதுர்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம். சங்கரன்னு சொல்லக்கூடிய ருத்ரனுக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். அதெல்லாம் விரிவா ஸ்தலபுராணத்திலே பார்க்க போறோம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி திருவாராதனம் பிரதிஷ்டை உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய திவ்யதேசம். மங்களாசாசனம் திருமழி செய்ப்பினான் நான்முகன் திருவந்தாதி 36வது பாசுரம் ஒரு பாட்டினால திரியவுள் என்று மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் காசையாடை மூடியோடின்னு பெரிய திருமொழியிலே ஒரு பதிகத்தாலே மங்களாசாசனம். மடல்ல என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையின்னு ஒரு வரியாலே மங்களாசாசனம். அது போக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த எம்பெருமான் விஷயமாக
கிங்குருஹேஷ ஸ்துதி, எவ்வுள் கிடந்தான் துதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னு விசேஷமா ஒரு ஸ்தோத்திரம் அனுசந்தானத்திலே உண்டு. அந்த ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகன் பண்ணதுன்னு சில பேர், சுவாமி தேசிகன் பண்ணல அந்த பேரை கொண்டு யாரோ பண்ணான்னு சில பேர். ஆனால் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்குமோ அதுக்கு 1% கூட அப்படி இப்படி குறையாம அதே கம்பீரத்தோட, அதே சொல் அழகோட, பொருள் அழகோட, ராகவன் மேல உருகி கொட்டின ஸ்தோத்திரம் அது கிங்குருஹேஷ ஸ்துதின்னு பெயர். அதையும் நாம் அனுபவிக்க போகிறோம். ஆகையினாலே இந்த க்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்திய வீரராகவனுடைய பக்தர்கள், அவனை குலதெய்வமாக கொண்டவர்கள், அகோபிலமட்ட சம்பிரதாயத்தவர்கள், இவாளுக்கெல்லாம் அந்த கிங்குருஹேஷ ஸ்துதின்னு சொல்லக்கூடியது சுவாமி தேசிகன் பண்ணதுதான் அப்படின்ற அபிமானம். அதனாலே அதை சுவாமியினுடைய சன்னதியிலே பெருமாளுடைய உற்சவங்கள்ல சேவிக்கிறதுன்றதும் இன்னைக்கும் வழக்கமாக இருக்கிறது. அதனால கிங்குருஹேஷ ஸ்துதின்றது ஒண்ணு. அது போக இந்த வடலூர் ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு சைவ சமயத்திலே ஒரு சாமியார் இருந்தார். அருட்பெருஞ்சோதின்லாம் சொல்லுவாரோ இல்லையோ அந்த வள்ளலார். அவர் ஒரு முறை இந்த ஊருக்கு வந்த போது ரொம்ப வயிற்று வலி, அவருக்கு தீராத கொடுமையான வயிற்று வலி, துடிச்சு போயிட்டார். அப்ப இந்த ஊர்ல இருக்கிற தீர்த்தம் விமானத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த பெருமாளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறார். வைத்திய வீரராகவன் பெருமாளுக்கு பெயர் அப்படின்னு சொன்னதுனால போற்றி பஞ்சகம் அப்படின்னு ஒரு 5 பாடல்களை வீரராகவனை போற்றி பாடுகிறார். 6வது பாட்டினால பலஸ்ருதி சொல்லி 6 பாடல்களா பெருமாளுக்கு போற்றி திருப்பஞ்சகம்னு பாடினார். அதுல வற்புரு பிணை தீர்த்து என்னை மகிழ்வித்த வரதா போற்றி, வெற்புரு எவ்வளூர் வாழ் வீரராகவனே போற்றி அப்படின்னு முடிச்சார். பெருமாளே, ஏதோ எனக்கு தெரிந்த மாதிரி உனக்கு நான் ஒரு போற்றி திருப்பஞ்சகம்னு ஒரு பாட்டை பாடுறேன், அதை ஏத்துண்டு என்னுடைய வயிற்று வலியை தீர்த்துடணும்னு இவர் பிரார்த்திச்சுண்டு பாட ஆரம்பித்தார். அந்த 5 பாட்டு பாட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு வயிற்று வலி சரியா போயிடுத்து, ஸ்வஸ்தமாயிட்டார். அதனால வற்புரு பிணி தீர்த்து என்னை மகிழ்வித்த வரதா அப்படின்னுட்டு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கார். பாடுறச்சியே வயிற்று வலி சரியா போயிடுத்து. அத்தனை சக்தி வாய்ந்த வைத்தியன் இந்த எம்பெருமான். இதெல்லாம் இந்த எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரங்கள். இந்த எம்பெருமானுடைய ஸ்தல புராணம் மார்க்கண்டேய புராணத்திலே சொல்லப்பட்ட 11 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட உத்தமமான க்ஷேத்திர மகாத்மியம், வீக்ஷாரண்ய க்ஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு இதற்கு பெயர். இந்த ஸ்தல புராணத்திலே இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை, இந்த ஹிருத்தாபநாசினி சரஸினுடைய பெருமை, விஜயகோட்டி விமானத்தினுடைய பெருமை, பெருமாள் இங்கே எப்படி சயனித்துக் கொண்டார் அப்படின்ற விருத்தாந்தம், பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலே வாயை திறந்து என்ன பேசினார் அப்படின்ற விஷயங்கள், பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலே என்ன அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார் அப்படின்ற விஷயங்கள், கனகவள்ளி தாயார பெருமாள் எப்படி கல்யாணம் பண்ணிண்டார், தாயார் இங்கே ஒரு ராஜாவினுடைய குமாரத்தியா பிறக்கிறா, பெருமாள் ஒரு ராஜகுமாரனா தாயார் ஆசைப்பட்டு தாயாருடைய அப்பாவிடத்திலே பெண் கேட்டு போய் முறைப்படி கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் ஆனா விட்டு பெருமாளும் தாயாரும் கையை கோத்துண்டு அந்த சேஷ பரியங்கத்தின் மீது ஏறி பெருமாள் அப்படி சயனிச்சுக்கிறார் வீரராகவனும். தாயார் அவனுடைய மார்பிலே உறைந்து விடுகிறாள். அதுக்கப்புறமா அந்த ராஜா பெருமாளை சேவிக்கிறார். என் பொண்ணை அழிச்சுன்னு போயிட்டேன்னு கேட்டப்போ அந்த ராஜாவுக்கு பெருமாள் என்ன சமாதானம் சொல்றார், இந்த க்ஷேத்திரத்துல என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் உண்டு, சாலிகோத்திர மகர்ஷி எப்படி பிறந்தார், அவருக்கு பெருமாள் எப்படி சேவை கொடுத்தார் அப்படின்னு பல பொக்கிஷங்கள் நிறைந்தது இந்த ஸ்தல புராணம். இந்த ஸ்தல புராணத்தை எவன் ஒருத்தன் கேட்கிறானோ சொல்கிறானோ அல்லது எவனுடைய வீட்டிலே இந்த ஸ்தல புராண ஸ்லோகங்களை கொண்ட புஸ்தகம் இருக்கிறதோ அது திவ்ய தேசத்திற்கு சமானம், அவனுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டுன்னு ஸ்தல புராணத்திலேயே சொல்லப்பட்டதான உத்தமமான ஸ்தல புராணம். இதெல்லாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுண்டு நாளைக்கு எல்லோரும் கலந்துக்கணும்ன்றதா பிரார்த்திச்சுக்கிறேன் அடியன். வீக்ஷாடவி விஜயகோட்டி விமானவர்யம் ருத்தாபநாசனசர கனகாக்கிய தேவி ஸ்ரீவீரராகவ ஹரிஹி ஸ்ரிதபாரிஜாதः ஸ்ரீசாலிஹோத்ர வரதோ ஹரிதிங்முகோ அபூத் ஸ்ரீமதே கனகவல்லி நாயிகா சமேத வீரராகவ பரபிரம்மணே நமः. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.